ஸ்ரீதக்ஷிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या सम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुः श्रोत्रमथो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदम् माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्माः ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। கேனோபனிஷத் அத்வைத பிரம்மஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணுகிறது. நாம் எப்பொழுதும் நிறைவானவர்கள் என்பதை இந்த பன்மை கூட நம்ம வியாவகாரிக திருஷ்டியில் சொல்கிறேன். ஆகையினால் நாம் எப்பொழுதும் நிறைவே வடிவானவர்கள். நிறைவு என்பது எங்கும் எப்பொழுதும் எல்லாமாகவும் இருக்கிறது. ஆகவே எதுவும் நிறைவுக்கு அந்நியமாக எதுவும் இல்லை. பூர்ணமேவ அவசிஷ்யத்தே. இந்த உண்மையைத்தான் சொல்லிக் கொடுக்குறது. எல்லா உபனிஷத்தும் இதைத்தான் சொல்லுகிறது. கேனோபனிஷத்து ஒரு விதமாக அதை ப்ரெசன்ட் பண்ணுறது. ஒரு உபனிஷத்தும் இந்த அத்வைத பரமார்த்த சத்தியத்தை தான் உபதேசம் பண்ணுகிறது. நமக்கு வேற்றுமை எண்ணம் பலமாக இருக்குது. பேத புத்தி ரொம்ப பலமாக இருக்குது. துவைத்த புத்தி, வேற்றுமை புத்தி பலமாக இருக்குது. ஆனால் அந்த வேற்றுமை உண்மை இல்லைங்கிறதும் தெரிகிறது. ஆனால் அந்த ஒற்றுமை அல்லது அத்வைத புத்தியை நமக்கு மனசில் பதியும்படி பலப்படுத்தி உபதேசம் பண்ணுகிறது உபனிஷத்துக்கள். ஆகவே அதில் கேனோபனிஷத்தை நம்ம படிக்கிறோம். சாமவேத உபனிஷத்து இது தலவக்கார சாக்கை அப்படின்னு ஒரு சாக்கை. சாமவேதத்தில் 1000 சாக்கைகள் இருந்ததாக சொல்லுகிறார்கள். சஹஸ்ர சங்கியா ஜாதா ஷாக்கா சாம்னஃப் பரந்தப. ருக்வேதத்தில் 21 சாக்கை, யஜுர்வேதத்தில் 109 சாக்கை, சாமவேதத்தில் 1000 சாக்கை, அதர்வண வேதத்தில் 50 சாக்கை என்று அதில் உட்பிரிவுகள். ஒரு சாக்கையை படிக்கிறதுக்கே குறைஞ்சது 6-7 வருஷம் ஆகும். அதில் நல்லா தரோவாக வரணும்னா இன்னும் டைம் ஆகும். அதாவது மனப்பாடம் பண்ணுறது. வெறுமனை மனப்பாடம் பண்ணினா போகாது. அதுக்குன்னு காலமரத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் உட்காந்து டைம் கொடுக்கணும். வேறு எதுலேயும் கவனம் செலுத்தப்படாது. அதுக்குரிய தர்மங்களை அனுஷ்டிச்சுன்னு இருந்தால் தான் அந்த மந்திரம் தெய்வீக சக்தியோடு இருக்கும். அவங்க சொன்னால் தான் அந்த மந்திரம் பலிக்கும். இல்லாட்டி சும்மா அது ஒரு சப்தம், அவ்வளோதான், பலனை கொடுக்காது. ஆக வேத மந்திரங்கள்லாம் தர்ம அனுஷ்டானத்தோடு தான் பலனை கொடுக்கும்.
தர்ம அனுஷ்டானம் இல்லாத வேத மந்திரங்களுக்கெல்லாம் பலம் கிடையாது. அப்படி வேதங்கள்லேயே அது நிறைய பிரார்த்தனைகள்லாம் இருக்குது. தர்ம அனுஷ்டானத்தை சத்தியான்ன பிரமதித்தவ்யம், தர்மான்ன பிரமதித்தவ்யம், குஷலான்ன பிரமதித்தவ்யம், இதெல்லாம் விடக்கூடாதுன்னு வேதமே திரும்ப திரும்ப சொல்லுது. நான் உனக்கு எப்போ வேலை செய்வேன் தெரியுமோ, நான் போட்டிருக்கிற கண்டிஷனெல்லாம் நீ ஃபுல்ஃபில் பண்ணால் தான் நான் பலிப்பேன், இல்லாட்டி சும்மா வெறும் சத்தமாக இருக்கும். அரண்ய ரோதனம், நான் சும்மா கத்தி என்ன பிரயோஜனம்? இப்போ மழை வர்றதுக்கு மந்திரம் இருக்குது, மழையை நிறுத்துறதுக்கு மந்திரம் இருக்குது. ஆனால் அந்த ஸ்ரத்தா பக்தியோடு சொன்னால் அது பலிக்கும். அந்த ஸ்ரத்தையை நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு. ஆனால் இந்த காலத்தில் அதெல்லாம் தொழிலாக மாறி, அது பணம் சம்பாதிக்கிற தொழில் கிடையாது. வேதம் படிக்கிறதோ வேதத்தை சொல்லி கொடுக்கிறதோ அதெல்லாம் ப்ரொஃபஷன் கிடையாது. அது ஈஸ்வர ஆராதனை. நம்முடைய தர்மமே ஈஸ்வர ஆராதனை. ஏன்னா நமக்கு இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு முன்னால் ஒரு சமூகம் இருக்குது, மனுஷ சமூகம் இருக்குது, அந்த நிறைய மரங்கள்லாம் விருட்ச சமூகம் இருக்குது, மற்ற எத்தனையோ இதெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்குது. சாஸ்திரப்படி இந்த பிரபஞ்சமே பகவான் தான். வர்ண தர்மமே ஈஸ்வர ஆராதனை தான். சமூகத்தை ஈஸ்வரனாக கருதுறது. ஈஸ்வரன் எங்கேயோ தனியாக வைகுண்டம் கைலாசத்தில் இல்லை, கோவிலில் வச்சுருக்கிறது ஒரு பூஜைக்காக, பக்தியை வளர்க்குறதுக்காக. ஆனால் இந்த பிரபஞ்சமே ஈஸ்வரன் தான். நம்ம பார்க்குற சமூகம், நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் ஈஸ்வரன் தான். ஒருத்தரும் ஈஸ்வரனாக நினைக்கணும். அதில் ஒரு பக்கம் நினச்சி இன்னொரு பக்கம் நினைக்கலைங்கிறப்ப தான் சிரமங்கள்லாம் வருது. அந்த எல்லாரும் ஈஸ்வரனாக பாவனை பண்ணணும். பாவனை இல்லை, அதில் உண்மை நிறைய இருக்குது, உண்மை நிறைய அடங்கியிருக்கு. ஆகையினால அந்த வர்ண தர்மங்கள்லாம் அதை அடிப்படையாக கொண்டது. அதை வேதங்களுக்கு சக்தி இருக்குதுன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த தலவகார சாக்கைன்னு ஒரு சாக்கை, அந்த சாக்கையில் இந்த கேனோபனிஷத்துங்கிறது ஒரு பௌர்ஷன். ஆதிசங்கரர் இது 9வது அத்தியாயம் அப்படிங்கிறார் தலவகார சாக்கையில். இதுக்கு முன்னால் நிறைய உபாசனைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, காயத்ர சாம உபாசனைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, பிராணனை முக்கியமாக வச்சு உபாசனைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தத்துவஞான உபதேசம் தொடங்குகிறதுன்னு சொல்கிறார். அவர் தொடங்குகிற போது சொல்கிறார் சங்கராச்சாரியர். இதை பற்றி நிறைய ஸ்காலர்ஸ் எல்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. தலவகார சாக்கை எங்கே இருக்குது, இதுக்கு முன்னால் என்னெல்லாம் போர்ஷன் சொல்லியிருக்கு, அங்கே எப்படிலாம் இவர் சங்கராச்சாரியர் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எவ்வளோ தூரத்துக்கு இது அப்படின்னு சர்ச் தேடுறாங்க. ஏன்னா நிறைய காலம் சம்பிரதாயங்கள்லாம் நிறைய குறைஞ்சி போயிடுத்து, நிறைய ப்ரோக் ஆகிடுத்து. அதனால் அவர் சொல்கிற கொட்டேஷன்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல. இதெல்லாம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன். நம்ம மோட்சம் அடையணும், நிறைவை உணரணுங்கிறதுக்காக படிக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கலை. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது சொல்கிறேன். இதை பற்றி நிறைய ஆராய்ச்சியெல்லாம் நம்மளை காட்டிலும் வெளிநாட்டுக்காரர்கள் நிறைய பண்ணி புஸ்தகங்கள்லாம் அந்த காலத்துலேயே போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா பிரமிப்பாக தான் இருக்குது. இந்த வெள்ளைக்காரங்க இந்த தேசத்தை ஆள்ற போது சில பேர் இதில் எல்லாம் ஆர்வம் எடுத்துக்கொண்டு செய்திருக்கிறார்கள்ங்கிறதும் தெரிகிறது. இப்போ ஆப்யாயந்து மமாங்கானிக்கு அர்த்தம் பார்க்க ஆரம்பித்தோம் காலம்பரை. இந்த சாந்தி பாடத்துக்கு படிக்கிறதுக்கு நமக்கு ஆரோக்கியமும் பலமும் வேணும், வியாதியும் வரக்கூடாது. நன்றாக படிக்கிறதுக்கு பலம் வேணும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இதே தான் பண்ணுவாங்க காடுகள்லாம். அந்த காலத்துலலாம் வேறு விதமான ஆக்டிவிட்டீஸ்லாம் கிடையாது, வேறு விதமான கம்யூனிகேஷனோ ஒன்றுமோ அதிலெல்லாம் கவனம் செலுத்துறதும் கிடையாது. இன்றைக்கி எத்தனையோ காரியத்துக்கு இடையில் நம்ம ஒன்று பண்ணுறோம். அப்படி இல்லை, இதே கவனமாக இருந்து அதே காரியத்தை செய்திருக்கிறார்கள். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆரோக்கியமும் பலமும் வேணும். அதை பிரார்த்தனை பண்ணுறோம். அப்புறம் அடுத்தது காலையில் பார்த்தோம், எல்லாம் சர்வம் ஔபனிஷதம் பிரம்ம. ஔபனிஷதம்னா உபனிஷத் பிரதிபாத்தியம் பிரம்ம. இந்த டெக்ஸ்ட் புக் இதெல்லாம் எல்லாம் முழுக்க முழுக்க என்ன இருக்குது, மந்திரங்கள்லாம் இருக்குது, எல்லாம் சென்டென்ஸாக இருக்குது.
எல்லாம் நேற்றுக்கு சொன்ன வேர்ட்ஸாக இருக்குது, லெட்டர்ஸாக இருக்குது, எல்லாம் இந்த சப்தங்கள். இதனால தான் சப்த பிரமாணம்ங்கிறோம். அதெல்லாம் அந்த காலத்தில் இப்படிலாம் புஸ்தகமாகவும் கிடையாது, அப்படியே மனப்பாடமாக வச்சுருப்பார். குரு ஹிருதயத்தில் வச்சுருப்பார். அதுக்கு அர்த்தங்களும் பாஷ்யங்களும் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பார். அதனால் அதெல்லாம் சொல்லி 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 அபியாசம் பண்ணி வைத்திருப்பார்கள். அதனால் எல்லாம் அவருக்கு மனசிலே இருக்கிறதுனால அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவார், சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்துருவார். ஔபனிஷதம் பிரம்ம, உபனிஷத்துக்களில் உபதேசிக்கப்பட்டிருக்கிற பிரம்மந்தான். அது சுருக்கமாக சொன்னால், குரு சிஷ்ய சம்வாத ரூபமாக தெரிஞ்சக்கூடிய பிரம்மந்தான் இதெல்லாமே. உபனிஷத்துங்கிறது என்ன? குருக்கிட்ட போய் சிஷ்யன் படித்து அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தை திருடமாக பெற்று இந்த என்னது லிமிட்டேஷன்ஸ், வரையறைக்குட்பட்ட தன்மையை பொருட்படுத்தாமல் விடுறது. இதெல்லாம் நம்ம திரும்ப படிக்க போகிறோம். அதனால் அங்கே இன்னும் விஸ்தாரமாக நம்ம பார்க்கலாம். அவன் சிஷ்யன் என்ன சொல்கிறான், பிரசாந்தி பாடம் சொல்கிற போது எல்லாம் பிரம்மந்தானே, இது குருவும் சேர்ந்து தான் சொல்கிறார், தப்பு இல்லை. சம்பிரதாயத்துக்காக அவரும் சொல்கிறார். அவன் சிஷ்யன் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி தான் இது உபதேசிக்கப்பட்டிருக்கு. எல்லாம் பிரம்மஸ்வரூபம், அதெல்லாம் உபனிஷத்து தானே சொல்கிறது. வேறு எதுலேருந்து நமக்கு எல்லாம் பிரம்மங்கிற ஞானம் கிடைக்கிறதில்லை. ஒரு ஒரு புஸ்தகத்தில் ஒரு ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கு. அதில் இது மோக்ஷாஸ்திரம். மோக்ஷாஸ்திரத்துக்கு இன்னொரு பேர் வேதாந்தம், உபனிஷத்து. இந்த உபனிஷத்தில் பிரம்மனை பற்றி தான் மெயினாக சொல்லியிருக்கு. வேத பூர்வ பாகத்தில் தர்மத்தை பற்றி உபதேசம் பண்ணியிருக்கு. வேத அந்த பாகத்தில் பிரம்மத்தை பற்றி உபதேசம் பண்ணியிருக்கு. சோர்ஸ் ஆஃப் நாலெட்ஜுன்னு சொல்கிறோம் இல்லையா, எதிலிருந்து இந்த ஞானம் வருது? இந்த பிரம்ம ஞானம் தெளிவாக எதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது? சும்மா அங்கங்கேயும் கேட்குற விஷயமெல்லாம் போகாது. ஒருத்தர் அங்கங்கேயும் சொல்லியிருக்கிறதெல்லாம் போகாது. சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும், முறையாக படிக்கணும். ஒரு நல்லா முறையாக சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கிட்ட போய் படிக்கணும், பொறுமையாக படிக்கணும், ரொம்ப நாளைக்கு படிக்கணும், புரிகிற வரைக்கும் படிக்கணும். இடையில சந்தேகம் வந்தால் குருக்கிட்ட கேட்கணும். அதுக்கு தான் ஆரோக்கியம் வேணும், பலம் வேணும். அப்படி படித்தா தான் இந்த ஞானம். ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க துவைத்த ஞானம் படிக்கிறோம். அதனால தான் கிருஷ்ணர் சொன்னார், இந்த ஞானம் ஒரு ஞானந்தான் ஞானம்னு சொல்லுவேன், மற்ற ஞானத்தை எல்லாம் ஞான ஆபாசம், அஜானந்தான் அப்படிங்கிறார். ஞான ஆபாசம்னா என்ன? உண்மையான ஞானம். அதான் உண்மையான ஞானம்னா அங்கேயும் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. எதெல்லாம் நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டியை, நம்முடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாதோ அந்த நாலெட்ஜெல்லாம் அஜ்ஞான சமானம்ங்கிறார் கிருஷ்ணர். ஏதத் ஞானமிதி புரோக்தம் அஜ்ஞானம் எதத்தோன்யதா. இதைத்தான் நான் ஞானம்னு சொல்லுவேன், மற்றதெல்லாம் நான் ஞானம்ங்கிற இதில் சேர்க்கவே மாட்டேன். தர்மசாஸ்திர ஞானத்தை கூட அப்படி தான் சொல்கிறார். ஏன்னா தர்மத்தை அனுஷ்டிக்க அனுஷ்டிக்க நம்ம தர்மத்தோட பலனை அனுபவிக்கணும், புண்ணியத்தை அனுபவிக்கணும். அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு ஜென்மா எடுக்கணும், மறுபடியும் ஜென்மா எடுக்கணும். தர்ம ஞானம் அதெல்லாம் கூட நமக்கு அஜ்ஞானம், அது வேணும். ஆனால் அதோடு நிற்கக்கூடாது, இந்த ஞானத்துக்கு வந்துடணும். இந்த ஞானத்துக்கு வந்தால் தான் அந்த ஞானத்தை அடைஞ்சு நம்ம பண்ணினதுக்கு பிரயோஜனம். ஆகவே சர்வம் பிரம்மௌபனிஷதம், ஔபனிஷதம் பிரம்ம, சர்வம் பிரம்மமயம். என்ன சர்வம் நாமரூபமயம்னு சொல்லலாம். எல்லாம் நாமரூப, நேம் அண்ட் ஃபார்ம்ஸ். எங்கே பார்த்தாலும் ஒரே நேம் ஃபார்மாக தான் இருக்குது. அப்படி சொல்கிறது ஒன்று. நேம் ஃபார்மை மாத்திரம் பார்க்குறவன் அஜ்ஞானி. நேம் பார்க்குறான், ஃபார்ம் பார்க்குறான், அதில் இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் பார்க்குறான், அதில் இருக்கிற குணங்களை பார்க்குறான். நாமம், ரூபம், கர்ம, குணங்கள் அதெல்லாம் பார்த்துல அதில் இருக்கிற தாரதமியத்தை பார்க்குறான். தன்னையும் நாமரூபமாக பார்க்குறான், தன்னுடைய நாமரூப கர்மங்களை பார்க்குறான், தன்னுடைய குணங்களை பார்க்குறான், தன்னுடைய தாரதமியங்களை பார்க்குறான், கம்பேர் பண்ணுறான். 100% எப்படி சுகம் வர முடியும்? எங்கே கம்பேரிசன் இருக்கோ அங்கே என்னது கம்பேரிசன் இருந்தால் கிரடேஷன் இருக்கும். கம்பேரிசன், கிரடேஷன் இருக்கிறதுல கம்பேரிசன் பண்ணுறோமான்னு தெரியாது வச்சுங்கோ. அதனால் அதனால் என்னென்னா மனசில் என்னது
அப்படியே சாந்தியாக வரும். வேற்றுமைகளை பார்க்குற வேற்றுமைகளில் ஒப்பிடுற போது எல்லாம் 100% சரியாக இருக்காது, தாரதமியம் இருக்கும். திருப்தி வருமா? வராது. இன்னும் எஃபர்ட் எடுக்கணும், இன்னும் சாமர்த்தியத்தை இது பண்ணணும், இன்னும் அடையணும், இன்னும் அச்சீவ் பண்ணணும். அதுக்கு எண்டு எங்கே இருக்குன்னா சொல்லவே முடியாது. குவாலிட்டிக்கு எங்கே முடிவு இருக்குது? பெரிய மகாமாய இது. தரம், உயர்ந்த தரம் என்பது எங்கே இருக்கிறதுனா, தரம்ங்கிறதே ஆபேட்சிகம். இந்தியாவில் இருக்கிற மெடிக்கல் சயின்ஸையும் அமெரிக்கா மெடிக்கல் சயின்ஸையும் கம்பேர் பண்ணினா இப்போ தெரியறது அதோட குவாலிட்டி எங்கே இருக்குது, இந்தியனுடைய குவாலிட்டி எங்கே இருக்குது தெரியறது. அது வேறு விஷயம். எதுக்கு சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் என்ன புண்ணியம்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் எஃபர்ட் எடுக்கணும்னா சம்சாரம்தான் மிச்சம். இதுக்காக அலையணும், போகணும், படாது பாடுபடணும். அப்புறம் கடைசியில் என்ன நெட் ரிசல்ட்டுன்னா, அப்படி இருந்தாலும் என்னத்தை காப்பாற்றினாலும் இந்த சரீரம் நித்தியமாக என்ன? இந்த கேள்வியெல்லாம் நிறைய வரும். அது ஒரு சின்ன விஷயத்துக்காக சொல்கிறேன். எத்தனையோ விஷயத்தில் அங்கே விட இங்கே சிலதெல்லாம் இருக்கும். ஸ்பிரிச்சுவாலிட்டினா இந்தியாவுக்கு தான் வந்தாகணும், ஆன்மீகம்னா இங்கே தான் வந்தாகணும். நிறைய பண்டிதர்கள் படிக்கிறது அங்கேயும் போகிறாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் தேவைப்படுறது. இங்கே இருக்கிற ஒரு சாங்டிட்டி, டிவினிட்டி அங்கே கொண்டு வர முடியாது. அங்கே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இங்கே கிடையாது. தேவலோகத்துக்கு போனால் அங்கே ஒரு விதமாக இருக்கும். ஆனால் இதுக்கு என்னென்னா ஒரே வழி, சர்வம் பிரம்மமயம். எல்லாம் பிரம்மனில் போடு, எல்லா தாரதமியத்தையும் தூக்கி அதுக்குள்ளே போடு. அது மாத்திரமில்லை, எல்லாம் மாயா காரியம். மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ரிய சித்ரீகிருதம். மாயா கல்பித தேச காரணா வைச்சித்ரியம், விசித்திரம். ஒருத்தரையும் மயக்கின்றே இருக்குது இந்த மாயை. சின்ன வயசில் ஒரு விதமான மயக்கம், வாலிப பருவத்தில் ஒரு விதமான மயக்கம், வயசான காலத்தில் ஒரு விதமான மயக்கம். ஒரே மோகாத்மகம் ஜெகத்துன்னா கிருஷ்ணர் அழகாக சொன்னார் கீதையில், திரிபிர் குணமயைர் பாவைஹி ஏபிஸ் சர்வமிதம் ஜெகத் மோஹிதம் நாபிஜானாதி மாமேபியः பரமவ்யயம். திரிபிர் குணமயைஹி பாவைஹி ஏபிஸ் சர்வமிதம் ஜெகத், எல்லாம் திரிகுணாத்மகம். மோஹிதம் சத்து, எல்லாம் மயங்கி போய் கிடக்கு இந்த மக்கள்லாம். நாபிஜானாதி ஏபியா பரம் அவ்யயம் மாம் ந அபிஜானாதி, இவைகளுக்கு அப்பாற்பட்ட பிரம்மஸ்வரூபமாகிய என்னை, இவைகளெல்லாம் வியாபித்திருக்கிற என்னை அறியவில்லை. அப்போ நமக்கு இந்த பிரம்ம தரிசனம் வேணும். ஆக நமக்கு துவைத மாயா தரிசனம், துவைத மாயா தரிசனம், அத்வைத பிரம்ம தரிசனம், ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்குது, சைமல்டேனியஸாக இருக்குது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பெஷலாக எக்ஸ்பீரியன்ஸ்னால் இல்லை, கொஞ்சம் யோசித்தா புரிஞ்சு போய்டும். கொஞ்சம் உட்காந்து பொறுமாக யோசித்தா புரிஞ்சு போய்டுறது. சர்வம் பிரம்ம, ஔபனிஷதம் பிரம்ம. ஒரு இண்டிவிஜுவலையும் ஆராய்ச்சி பண்ணினா அதனுடைய மூலம் கடைசியில் பிரம்மனில் தான் முடியும். ஞேயம் எத்தத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வாமிருதமஸ்னுதே அநாதிமத்பரம் பிரம்ம நசத்தன்னா சதுச்சியதே சர்வதः பாணிபாதம் தத்து. என்ன அர்த்தம் அதுக்கெல்லாம்? அதுக்கு எல்லா பக்கம் கை இருக்குது, கால் இருக்குது. சஹஸ்ரசீருஷா புருஷா சஹஸ்ரபாதாட்சி சிரோருபாகவே சர்வதः பாணிபாதம் தத் சர்வதோக்ஷி சிரோமுகம் சர்வதः ஸ்ருதிமன்லோகே சர்வமாவிருத்ய திஷ்டதி சர்வேந்திரியகுணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் அசக்தம் சர்வபிருச்சைவ நிர்குணம் குணபோக்திருச்ச பகிரந்தஷ்ச பூதானாம் அச்சரம் சரமேவ ச சூக்ஷ்மத்வாத் தத் அவிஜ்ஞேயம் தூரஸ்தம் சாந்திகே ச தத். கீதை தெரிஞ்சவங்களுக்கு கொட்டேஷன் சொல்கிறேன், அவ்வளோதான். பகவத்கீதையில் 13ஆம் அத்தியாயத்தில் அறியப்பட வேண்டியதுங்கிற தலைப்பில் பகவான் பிரம்மத்தை பற்றி சொல்கிறார். அப்படியே உபனிஷத்தோட சாரம் அதான் இங்கே பார்க்குறோம். இவன் சிஷ்யன் சொல்கிறான், எனக்கு பிரம்ம ஞானத்துக்காக வந்திருக்கேன், படிக்கிறதுக்காக வந்திருக்கேன், அதனால் சர்வம் பிரம்ம உபனிஷதம். இது ஸ்டேட்மெண்ட், அழகாக நிற்கிறது.
சர்வம் 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 பிரம்ம உபனிஷதம். ஃபுல் ஸ்டாப். சர்வம் ஔபனிஷதம் பிரம்ம. இதம் சர்வம் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் புருஷ ஏவேதம் சர்வம் பிரம்மைவேதத் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஷ்சாத் பிரம்ம தட்சிணதா பிரம்மோத்தரதா அதஷ்டோர்த்தஞ்ச பிரசுதம் பிரம்மைவேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம். முண்டகோபனிஷத்தில் படிச்சிருக்கோம். சர்வம் பிரம்மங்கிறதுக்கு மந்திரங்கள்லாம் இருக்குது. கிழக்க பிரம்மம், மேற்க பிரம்மம், வடக்க தெற்க, மேலே கீழே நடுப்புற சர்வம் பிரம்மமயம். சர்வம் பிரம்மன்னு அது சொல்லிடுறான். அந்த வார்த்தை நினைச்சாலே மங்களம். அதுக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு. அதி கல்யாண ரூபத்வாத் நித்திய கல்யாண சம்ஸ்ரயாத் ஸ்மர்த்ருணாம் வரதத்வாச்ச பிரம்மதன் மங்களம் விதுஹு. அப்படி ஒரு ஸ்லோகம், ரொம்ப அழகான ஸ்லோகம். பிரம்மனை மங்களம்னு சொல்கிறது. அதி கல்யாண ரூபத்வாத். அதி கல்யாண ரூபத்வாதுனா என்ன? ஆனந்தம். கல்யாணம்ங்கிற வார்த்தைக்கு ஆனந்தம்னு அர்த்தம். மங்களம், ஆனந்தம். அதி கல்யாண ரூபத்வாத் நித்திய கல்யாண சம்ஸ்ரயாத். ஒரு நாள் அந்த ஆனந்தம் விலகிறது இல்லை. ஸ்மர்த்ருணாம் வரதத்வாச்ச, தன்னை தியானிப்பவனுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது. ஸ்மர்த்ருணாம், ஸ்மர்த்ருணா நினைப்பவனுக்கு, வரதத்வாச்ச வரம் ததாதி இது வரதா, வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கறதான். நீங்கள் பிரம்மனை உங்களுக்கு ஆப்ஜெக்டாக வச்சுண்டா அது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கறது. பிரம்மன் சப்ஜெக்டாக இருந்தால் எல்லாமே நம்மளாயிடுறோம். ஸ்மர்த்ருணாம் வரதத்வாச்ச பிரம்ம தன் மங்களம் விதுஹு. பிரம்மத்தை மங்களம் என்று சொல்லுகிறார்கள். அதனால் பிரம்மனை நினச்சா கடவுள், சுருக்கமாக சொன்னால் கடவுள். அதுக்கு இன்னொரு ஸ்லோகம் உண்டு. மகான்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக மங்கள ஸ்லோகமெல்லாம் சொல்ல வேண்டாம், எடுத்த உடனே சப்ஜெக்டை தொடங்கலாம். சில சமயம் அப்படி ஆரம்பிச்சுருவாங்க சாஸ்திரத்தில். சங்கர பாஷ்யத்தில் கூட கேனோபனிஷத்துக்கு நேர டக்குன்னு வியாக்கியானம் பண்ணுறார். ஒன்றும் மங்கள ஸ்லோகம் இல்லை. அது உடனே அவர் சொல்கிறார் கேனன்னு சொன்னதுனாலேயே மங்களம் ஆயிடுத்துன்னு விட்டார் அவர் வியாக்கியானக்கார். சில உபனிஷத்துக்களெல்லாம் மங்களம் சொல்கிறார் சங்கராச்சாரியார், சில இடத்துல சொல்கிறதில்ல. பிரம்மசூத்திரத்துக்கே மங்கள ஸ்லோகம் கிடையாது. அதனாலேயே படிக்கக்கூடாதுன்னு சில பேர் சத்தம் போடுறான். எடுத்த உடனே சப்ஜெக்ட் ஆரம்பிச்சுட்டாரே. ஒரு பிரார்த்தனை வேண்டாம், குருவையோ கடவுளையோ விநாயகரையோ கும்பிட வேண்டாமா? சும்மா எடுத்த உடனே சப்ஜெக்டை தொடங்கி விட்டார். அப்போ இந்த புத்தகம் படிக்கப்படாது அப்படிலாம் சொல்கிறவங்க இருக்காங்க. அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதாவது அவர்களுக்கு எப்போவுமே பிரம்ம தியானத்தில் இருக்கிறவர்கள், பிரம்மஸ்வரூபத்தை நினைக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலாக மங்கள ஸ்லோகம் சொல்லணும்னு ஒன்று அவசியம் கிடையாது. அது சிஷ்டாச்சாரம் சம்பிரதாயத்துக்காக வேணால் சொல்லலாமே தவிர அப்படி சொல்லி ஆகணும்னு ஒன்று கட்டாயம் கிடையாது. அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம். சர்வதா சர்வ காரியேஷு நாஸ்தி தேஷாம் அமங்களம் ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான் மங்களாயத்தனோ ஹரிஹி. சர்வதா, சர்வதானா எப்பொழுதும், சர்வ காரியேஷு எல்லா காரியங்களிலும், நாஸ்தி கிடையாது, தேஷாம் அமங்களம் அவர்களுக்கு அமங்களம்ங்கிறதே கிடையாது. சர்வதா சர்வ காரியேஷு நாஸ்தி தேஷாம் அமங்களம். யாருக்குன்னா ஏஷாம் ஹிருதிஸ்தோ பகவான், யாருடைய ஹிருதயத்தில் பகவான் மங்களாயத்தனோ ஹரிஹி. ஏஷாம் ஹிருதயே மங்களாயத்தன ஹரிஹி ஸ்தா தேஷாம் சர்வதா சர்வகாரியேஷு அமங்களம் நாஸ்தி. அவர்களுக்கு அமங்களம் கிடையாது. ஆனால் இது ஒரு மங்களகரமான வாக்கியம். சர்வம் பிரம்ம, எல்லாம் பிரம்மமயம் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அடுத்தது என்ன சொல்கிறான்? இது யார் கண்ணுக்கும் தெரியாது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் என்னது? எல்லாம் நாமரூப பேதம். அதனால தான் நம்ம காசிப்பிங்கே காரணம் என்னதுன்னா, பிரம்மனை யாராக காசிப் பண்ண முடியுமோ? அரட்டை அடிக்க காசிப் பண்ணுறதுக்கு ஏதாவது தேவையில்லாமல் பாலிட்டிக்ஸோ, ஏதோ வீட்டு மேட்டரோ, பர்சனல் மேட்ரோ, வீட்டு மேட்ரோ, ஒய்ஃபை பற்றியோ, ஹஸ்பண்டை பற்றியோ, குழந்தைங்கள பற்றியோ, இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றியோ, எதை பற்றியாவது கதை பேச, அரசியலை பற்றியோ என்ன பேச, இதுதானே பேச போகிறோம். ஒன்று நம்மளை பற்றியே பேசுவோம், நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்போம். இல்லாட்டி அவர் அப்படியாக்கும் இவர் அப்படியாக்கும் சொல்லிகிட்டு இருப்போம்.
எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லின்னு இருப்போம். பேசுகிற சப்ஜெக்ட்லாம் என்னது, நம்ம என்னெல்லாம் பேசுகிறோன்னு கவனித்து பார்த்தா தெரியும். அது பேசுகிறதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருக்குன்னு தெரியுது. எதெல்லாம் நம்ம பேசுகிறோமோ அது நமக்குள்ளே இருக்குங்கிறதும் தெரியுது. அதனால தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பற்றி பேசுகிறோம். நாம் விவகாரத்தில் நம்ம ஒன்று பேசுகிறோன்னு சொன்னால் நமக்கு அதுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதுனால தான் அதை பற்றி பேசின்னு இருக்கோம். நாம் இப்போ இதெல்லாம் தான் பேசின்னு இருக்கோம் நம்ம. அதனால நமக்கு என்னென்னா, நமக்கு இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறத பற்றி யார் யோசிக்க. அதனால் சுவாமி இதெல்லாம் ரொம்ப டஃப், இந்த அத்வைத பிரம்மன்லாம் நமக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது நான் சொல்லப்படாது. ஏதோ அஜ்ஞானி சொல்லலாம், சம்சாரி பக்குவம் இல்லாதவனா நான் சொல்லலாமே தவிர, ஒரு பொழுதும் இந்த உபனிஷத்தில் உபதேசம் பண்ணியிருக்கிற பிரம்ம தத்துவம் இருக்கே, அந்த பிரம்ம தத்துவந்தான் முக்கியம், மற்றதெல்லாம் முக்கியம் இல்லை. அதனால மறந்து போய் கூட மறுபடியும் இந்த உலக வாழ்க்கையில் மற்றவங்கள மாதிரி அரட்டை அடிக்கிறது, கதை பேசுகிறது, வீண் வம்பு பேசுறது, அனாவசியமாக பிரச்சனைகளை வளர்த்துக்கிறது, இல்லாத பிரச்சனையை கொண்டு வர்றது, இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். மாஹம் பிரம்ம நிராகுரியாம், அகம் பிரம்ம ந நிராகுரியாம். நான் எப்பவுமே பிரம்மத்தைத்தான் அதிகமாக தியானம் பண்ணுவேன். லௌகிக விவகார விஷயங்களை பற்றி எவ்வளவு மினிமம் வேர்ட்ஸ், கம்யூனிகேஷனுக்கு மினிமம் வேர்ட்ஸ், எது வேணுமோ அதுக்கு மாத்திரம்தான் பேசுவேன். மற்ற நேரமெல்லாம் நான் இதெல்லாம் அனாவசியமாக இந்த வாக்கை வீணாக்க மாட்டேன். வாச்சோஹி விக்லாபனம் ஹி தத்து அப்படின்னு உபநிஷத்து இன்னொரு இடத்துல சொல்கிறது. அதாவது இந்த சொற்களை எல்லாம் வேஸ்ட் பண்ணாதே, அது அனாவசியம். ஏன் வாக் சக்தியை வீணடிக்கிற அப்படிலாம் கேட்குறது. அந்யாவாச்சோ விமுஞ்சச்ச, இதை தவிர வேற பேசாதே முண்டகோபனிஷத் சொல்கிறது. அதிவாதி நபவத்தே, இதை தவிர வேற எதையும் அவன் பேச மாட்டான். எல்லாம் உபனிஷத்தில் இருக்குது. அதிவாதி நபவத்தே அந்யாவாச்சோ விமுஞ்சச்ச, இதை தவிர மற்ற சப்தங்களை விட்டு விடுக. யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவன் பேசிட்டு போகிறான். அவனுக்கு என்றைக்கு புண்ணியம் வருதோ பக்குவம் வருதோ வந்துட்டு போட்டும். நீ சீரியஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அதை பற்றியெல்லாம் பேசாதே. இல்லை நான் கொஞ்சம் உலக விஷயத்தை ஊறுகாய்க்கு தொட்டுக்கிறேன்னா அப்புறம் ஊறுகாய் மெயின் டிஷ் ஆகிடுதுன்னா அதனால் பிரம்மத்தை ஒரு நாளும் நான் நிராகரிக்கக்கூடாது, கடவுளை நான் ஒருபொழுதும் மறுக்கக்கூடாது. அகம் நான், பிரம்ம பிரம்மத்தை, மெய்ப்பொருளை பரம்பொருளை நிராகுரியாம் நிராகரிக்கக்கூடாது. நான் ஒருபொழுதும் கடவுளை நிராகரித்து விடக்கூடாது. அப்போ நிராகரிக்கக்கூடாதுன்னா நிராகரிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாமல் ஏன் சொல்கிறேன்? இந்த ப்ரேயர் எதுக்காக நான் பண்ணுறேன்? ஏன்னா இது இந்த துவைத்தம் அவ்வளோ பவர்ஃபுல் அட்ராக்ஷன். ஏன்னா அதுதான், ஏன்னா இந்திரியங்களுக்கெல்லாம் துவைத்தம்தான் புலப்படும், அத்வைத்தமாக புலப்படும். புத்திக்குத்தான் அத்வைத்தம் புலப்படும். இந்திரியங்கள்லாம் துவைத்தத்தை காட்டிகிட்டே இருக்கும். துவைத்தத்தில் இருக்கிற தாரதமியத்தை பார்க்குறோமே, இது ரொம்ப நல்லா இருக்குது, இது அதை விட நல்லா இருக்குது, இது மட்டமாக இருக்குது. இதான் அந்த இந்திரியங்கள் தானே சொல்கிறது. குவாலிட்டியை கண்டுபிடிக்கிறது எது? ஒரு பொருளுடைய, ஒரு பேச்சினுடைய தரம், ஒரு பாட்டினுடைய தரம், ஒரு நிறத்தினுடைய தரம், ஒரு மணத்தினுடைய தரம், ஒரு சுவையினுடைய தரம், தொட்டுணர் ஊருவினுடைய தரம், எல்லாத்தையும் எது பிரிக்கிறது? இதுதானே பிரிக்கிறது. இப்போ இந்திரியங்கள் என்னைக்காவது பிரம்மனை காட்டுமா? இந்திரியங்கள் எப்போவுமே விகாரத்தை தான் காட்டும், மாடிஃபிகேஷனை தான் காட்டும். நிர்விகார நிர்விசேஷ சைத்தன்யத்தை அது புரியவே வைக்காது. அதுக்கு புத்தி தான் வேணும். இந்திரியங்களால் எதை அறியறோமோ அதை விசாரம் பண்ணுற புத்திக்குத்தான் அதிஷ்டானம் தெரியுமே தவிர இந்திரியங்களுக்கு எங்கே தெரிய போகிறது அத்வைத்தம். அதனால என்னென்னா, எது பவர்ஃபுல்? புத்தி பவர்ஃபுல்லா, இந்திரியங்கள் பவர்ஃபுல்லா? விவகாரத்தில் நம்ம அனுபவத்தில் எது ரொம்ப பவர்ஃபுல்னா இந்திரியங்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல். இதுதான் பிரபல பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணம் தான் பிரபல பிரமாணம். சாஸ்திர பிரமாணமெல்லாம் அது படித்து படித்து நாளாகத்தான் அதுக்கு பிரபலம் வரும். நிறைய ஸ்ரத்த இருந்தால் ஒழிய
வேத பிரமாணத்தில் நமக்கு வேத பிரமாணம் பிரபலமாகாது. கண்ணுக்கும் காதுக்கும் மூக்குக்கும் நாக்குக்கும் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ஸ் நம்மளை அறியாமையே ரொம்ப கொடுத்து பழகி போயிட்டோம். ஆனால் இது உண்மையிலேயே இது என்னதுன்னா நமக்கு அனுகூலமாக பண்ணுறது. இந்த கண்ணுங்க இந்திரியங்கள்லாம் எனக்கு அனுகூலமாக பிரதிகூலமானா நான் அதை உபயோகப்படுத்துறதை பொறுத்தது. அது என்ன பண்ணும், அது ஜட வஸ்து. அதை பற்றி தான் இப்போ படிக்க போகிறோம். இப்போ இந்திரியங்கள் ஒரு நாளும் எனக்கு அதுக்கு தெரியாது, எனக்கு அனுகூலம் பண்ணணுமா பிரதிகூலம் பண்ணணுமான்னு தெரியாது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் சாதாரணமாக, இதுதான் இந்த பாழா போன கண்ணுன்னு நம்மளையே சொல்லிக்கிறோம். இந்த பாழா போன கண்ணு எதை பார்க்கப்படாதோ அதைத்தான் பார்க்கறது. பாழா போன மனசு எதை நினைக்கப்படாதோ அது பாழா போன மனசுன்னு வேறு அதுக்கு சொல்லிவிடுறோம். எல்லாம் நம்ம உபயோகப்படுத்துறதை பொறுத்தது. அதுக்கு தான் நான் முதல்ல ஆரம்பத்திலேயே சொன்னேன், வேதமாதா சொல்கிறத கேட்கணும். வேதமாதா நம்ம இந்த உடம்பை பெத்த தாய் உயர்ந்தவளா, வேதத்தாய் உயர்ந்தவளா? இந்த தாய் உயர்ந்தவ தான். அவள் அஜ்ஞானியாக இருந்தா இந்த சரீரத்தை வேணால் அவளுக்கு காப்பாற்ற தெரியும். அது பசுமாடு கூட தன் கண்ணுக்குட்டி அழகாக பார்த்துக்கிறது, கோழி கூட தன்னோட குஞ்சை பார்த்துக்கிறது. அது மாதிரி இந்த அம்மாவுக்கும் அந்த இன்ஸ்டிங்க்டாக அது இருக்குது. இந்த குழந்தையை பார்த்துக்கணும், தன் வயிற்றுலேருந்து வந்த குழந்தையை பாதுகாத்துக்கணும், அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதை பார்க்கணும், ஆசை இருக்கும். அவளுக்கு லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது. குழந்தையினுடைய மனசாந்திக்கு என்ன உபாயம்னு அம்மாவுக்கு தெரியுமா? பெத்த தாய்க்கு தெரியுமா? அவளுக்கு மனசாந்தி இருக்கா? அதனால தான் ஸ்ரீமாத்ரே நமஹா, இதுதான் லலிதா சாஸ்திரம் சொல்லிட்டு வரேன். அதில் ஸ்ரீமாத்ரே நமஹா சொன்னால் அவளுக்கு தான் தெரியும். அதுதான் வேத மாதா. ஸ்ரீ மாதான்னு சொன்னாலே வேத மாதான்னு அர்த்தம். ஸ்ரீ சப்தத்துக்கு வேதம்னு அர்த்தம் சொல்லி பாஸ்கர் ராயர் சொல்லியிருக்கார் சௌபாகிய பாஸ்கரத்தில். ஸ்ரீமாதான்னா வேத மாதா. இந்த வேதத்தை கடைப்பிடிக்கிறவனை, அதாவது எப்படி இந்த அம்மா என்ன பண்ணுறா, இந்த மாம்ச பிண்டம், இந்த சரீரத்தை பெத்த தாய் என்ன பண்ணுறா, இந்த குழந்தையோட வளர்ச்சியை பார்க்குறா, குழந்தையோட அழகை பார்க்குறா, குழந்தைக்கு தலையை வாரி விடுறா, நல்ல ட்ரெஸ் போட்டு விடுறா, சாப்பாடெல்லாம் நல்லா கொடுத்து பார்க்குறா, சந்தோஷப்படுறா. இந்த குழந்தையோட வளர்ச்சியை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுறா, குழந்தைக்கு திருஷ்டி பரிகாரம் பண்ணுறா, எல்லாம் செய்கிறா இந்த தாய். ஆனால் வேதத்தாய் அந்த அம்மாவை ஏற்றுனுட்டோம்னா நம்ம வளர்றதை பார்த்து அந்த அம்மாவும் சந்தோஷப்படுவாள். தர்மத்தில் வளர்றது, சத்குணங்களில் வளர்றது, ஈஸ்வர பக்தியில் வளர்றதை பார்த்து வேதத்தாய் சந்தோஷப்படுவாளா மாட்டாளா? ரொம்ப சந்தோஷப்படுவாள். அதனால தான் அவர் என்ன சொல்கிறார், ஒரு நாளும் நான் எனக்கு கண்ணுக்கு தெரியல, கடவுள் தத்துவம் எனக்கு கண்ணுக்கு தெரியவில்லை என்பதற்காக கடவுள் தத்துவத்தை நான் நிராகரித்து விடக்கூடாது. உபனிஷத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் புத்திக்கு மாத்திரம் விஷயம், இந்திரியங்களுக்கு விஷயம் அல்ல. என்ன இந்த உபனிஷத்தை படிக்க போகிறதோ தெரியும். இந்திரியனா நேதம் எதிதம் உபாசத்தேன்னு வரப்போகிறது மந்திரங்கள்லாம். எதை கண்ணால் நீ பார்க்க முடியாதோ, ஆனால் எதனால் கண் எல்லாவற்றையும் பார்க்கிறதோ அதுவே அதுதான் பிரம்மம், அது நீயே. நீ பூஜை செய்யக்கூடிய வழிபடக்கூடிய பொருளாக பிரம்மம் என்பது இல்லை அப்படின்னு இந்த உபனிஷத் சொல்ல போகிறது. அதனாலேயே இந்த பிரார்த்தனை ரொம்ப முக்கியம். என்னமோ மணிக்கணக்காக வாரக்கணக்காக ஒரு ஹோல் கேனோபனிஷத்து கேட்டுவிட்டு ஐ டோன்ட் பிலீவ் தீஸ் திங்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் சொல்ல மாட்டேன். ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஐ டோன்ட் பிலீவ். கொஞ்சமாவது ஸ்ரத்தை இருந்தால் தானே புரியும். அதுக்கு தான் அந்த மனசுக்கு புண்ணியம் நிறைய வேணும். ஒரு வாரம் கேனோபனிஷத்து கேம்ப் அட்டன் பண்ணிவிட்டு இன்னும் சுவாமி அவருக்கு தெரிஞ்சதை சொல்கிறார், புஸ்தகத்தில் இருக்கிறத படித்து சொல்லின்னு இருக்கார், அதெல்லாம் பிரம்மனாவது ஒன்றாவது அத்வைத்தமாவது அப்படின்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆச்சுன்னா பிரயோஜனம் இல்லை. கேம்புக்கு பிரயோஜனம் கிடையாது. உண்மை நல்ல பிரயோஜனம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், இனிமே எனக்கு பிரம்மந்தான் பிரதானம். இந்த ஜகத்து லௌகிக விவகாரம், ஈவன் ரிலிஜியஸ் வியாபாரிக்கம், தார்மிக விவகாரம் எல்லாம் எனக்கு அதுக்கு கீழே தான்.
அகம் பிரம்மாஸ்மி ஞானந்தான் எனக்கு பிரதானம். அதுக்காக வேண்டி சொல்கிறான், அகம் பிரம்ம ந நிராகுரியாம். சில பேர் என்ன பண்ணுகிறார்கள், நம்ம சாஸ்திரத்திலே பார்க்குறோம், வேதத்தில் ரொம்ப ஸ்ரத்தை இருக்குது, வேதத்தில் சொல்லியிருக்கிற தர்மங்களையும் அனுஷ்டிக்கிறார்கள், ஆனால் கடவுள் இல்லை என்கிறார்கள். எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் பெரிய அதிசயம். பரம வைதிகர்கள், பரிபூர்ண ஸ்ரத்தை உள்ளவர்கள், வேதம் சொல்கிறத கேட்பார்கள், சத்தியம் வத தர்மம் சரங்கிறத தலைமையில் வச்சு கொண்டு கொண்டாடுவார்கள். ஆனால் கடவுள் இருக்கிறார், நாம் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு பலனை கொடுக்கிறார் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்றதில்லை. அதனால் அவர்களுக்கு பேர் நிரீஸ்வர வைதிகாக. நிரீஸ்வர வைதிகாக, நிரீஸ்வரவாதிகள். அதனால் இப்போ இங்கே சொல்கிறான்னா, நான் அந்த குரூப்பில் இல்லை சுவாமி, பிரம்மன் இருக்குது. அதாவது சகுண பிரம்மனையும் அக்செப்ட் பண்ணுறேன், நிர்குண பிரம்மனையும் அக்செப்ட் பண்ணுறேன். உருவக்கடவுளையும் எனக்கு வேறாக இருக்கிற கர்மபல தாத்தாவாக இருக்கிற உருவக்கடவுளையும் வியாபகாரிக்கமாக நான் ஒத்துக்கிறேன். நானும் அவரும் ஒன்றா இருக்கிற பாரமார்த்திக பிரம்ம தத்துவத்தையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆகவே மாஹம் பிரம்ம நிராகுரியாம், மாஹம் பிரம்ம நிராகுரியாம். ஒரு நாளும் நான் பிரம்மனை நிராகரிக்க மாட்டேன், நிராகரிக்கக்கூடாது. ஏன்னா நிராகரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவனுக்கு ரொம்ப கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்ததுன்னா அதெல்லாம் ஐ டோன்ட் பிலீவ்னு விடுவான். தாங்க முடியாத உடம்பு வேதனையோ துன்பமோ ஏதோ பிரச்சனையோ என்னவோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உடம்பில் வேதனை ரொம்ப அதிகமாக இருக்கிற போது ஞானம் வேலை செய்யுமான்னா, அதுக்கு தான் ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறது மைண்டை. அப்போ தானே வேதனை வரும்போது யூஸ் பண்ணிக்க முடியும். கூட நான் நினச்சிட்டு இருந்தேன், இந்த நெஃப்ரோ பாத்தாலஜிஸ்ட் யோசித்தேன். அப்போ ஸ்ரவணத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட், மனநத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட், நிதித்தியாசனத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட் கூட வரலாம், நம்ம ஃபீல்டில் கூட வரலாம். இந்த சுவாமி மனநத்தில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படி கூட சொல்லலாமோ இருக்கும் போல் இருக்கு இன்னும் காலப்போக்கில். ஆக மாஹம் பிரம்ம நிராகுரியாம். நாஸ்திகன் ஆகிடப்பட. நாஸ்திகன்னா ஈஸ்வரனை, வேதத்தை ஒத்துக்கிறது ஒரு பக்கம், வேதத்தில் ஈஸ்வரனை ஒத்துக்கிறதுங்கிறது இன்னொரு விஷயமா ஆகிடுறது. ஆக பிரம்ம தத்துவத்தை நான் நிராகரிக்காமல் இருப்பேன். ஆக சாதாரணமாக பிரம்மன்கிற சொல்லுக்கு பொருள் பெரிய பொருள்னு அர்த்தம், பெரிய வஸ்துன்னு அர்த்தம். அது தவிர எதுவும் அதுக்கு மேலாகவோ அதுக்கு சமமாகவோ ஒரு பொருளும் இல்லை. அதுதான் கடவுள்னு சொல்கிறோம், ஆண்டவன்னு சொல்கிறோம், இறைவன்னு சொல்கிறோம். என்ன சொற்களை சொன்னாலும் சரி, சஹஸ்ரநாமம் சொன்னாலும் சரி. ஒரு சஹஸ்ரநாமம் ஒரு இது வச்சுருக்கேன் நான், 10,000 நாமாவளி சிவனுக்கு ஒன்று இருக்குது. அயுத நாமாவலிஹி, அயுத்தம்னா 10,000. இந்த திருவாரூரில் இருக்கிற தியாகராஜ சுவாமிக்கு 3000 நாமாவளினால் அர்ச்சம் பண்ணுவோம். அதுக்கு பேர் முச்சுகுந்த சஹஸ்ரநாமம்னு பேர். இங்கே அஷ்டோத்திரமே பிரச்சனையில் இருக்குது. 108 சொல்கிறதுக்கே பொறுமை இல்லை நிறைய பேருக்கு. அப்போ 10,000 நாமாக்களை சொல்லணும்னா அயுத்தம்னா நம்பர், சம்ஸ்கிருதத்தில் 10,000னு அர்த்தம். 10,000த்துக்கு அயுத்தம்னு பேர். ஆக பிரம்மனை நான் ஒரு நாளும் நிராகரிக்கக்கூடாது. இதுலேருந்து என்ன அர்த்தம் தெரியுதுன்னா, உபனிஷத்து மேலே எனக்கு இந்திரியங்களை விட ரிஷிகளுடைய வாக்கியத்தில் எனக்கு பரிபூர்ண விஸ்வாசம் இருக்குது. என் இந்திரியங்களை நான் முழுக்க முழுக்க இந்த இந்திரியங்கள் எனக்கு சம்சாரத்தை தான் உண்டு பண்ணுறதே தவிர ஒரு நாளும் எனக்கு நன்மையை செய்யலை. நன்மையை செய்யலைன்னா அர்த்தம், அதை நான் தர்மமாக பயன்படுத்தினா தான் அது எனக்கு நல்லதை செய்யுமே தவிர, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணினா தானே இது எனக்கு நன்மையை செய்யும். இந்த உடம்பையோ மனசையோ இந்திரியங்களையோ நான் எனக்கு மனசாந்திக்கு அனுகூலமாக இருக்கும்படி நான் பண்ணினா தானே. அப்படி பண்ணாத போது இது எனக்கு எப்படி நல்லது செய்யும்? இதுக்கு பொதுவாகவே காமன் சென்ஸ்லேயே புரியணும். யாரையும் குறை சொல்லக்கூடாது. என்னுடைய வில் பவர், என்னுடைய எஃபர்ட்டில் தான் நான் தோஷம் சொல்லணும். எதையும் நான்
மறுக்க மாட்டேன், சாஸ்திரத்தை மறுக்க மாட்டேன், குருவை மறுக்க மாட்டேன், ஏற்றுக்கொள்வேன்னு அர்த்தம். பிரம்மனை நான் நிராகரிக்கக்கூடாது. பிரம்மனை பற்றி சொல்கிறது எது? உபனிஷத்து தான் சொல்கிறது. அப்போ உபனிஷத்தில் எனக்கு ஸ்ரத்தை இருக்குது, உபனிஷத்தில் சொல்கிற விஷயத்துலேயும் எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குது. இதிலே இன்னொரு கருத்தும் இருக்குது. அதாவது கடவுள் இருக்காருன்னு நம்புகிறவனுக்கு தான் கடவுள் நான் புரிஞ்சிக்க முடியும்னு உபனிஷத்துக்குள்ளே சொல்கிறது. கட்டோபனிஷத்தில் யமதர்மராஜா சொல்கிறார், அஸ்தித்யேவோபலப்தவ்யா, இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது நீ ஆராய்ச்சி பண்ணினா தெரியுங்கிறார். ஏன்னா அதுக்கு நிறம் கிடையாது. அத்ரேஷ்யம், அக்ராஹ்யம், அகோத்திரம், அவர்ணம், அச்சக்ஷுஸ்ரோத்திரம், ததபாணிபாதம், நித்தியம், விபும், சர்வகதம் சொல்கிற லக்ஷணம் ஒன்று கூட புறப்படாது. புத்தி மாத்திரம். அதனால தான் கிருஷ்ணர் அழகாக சொன்னார் கீதையில், சுகமாத்யந்திகம் எத்தது புத்திகிராஹ்யம் அதீந்திரியம். அதீந்திரியம் புத்திகிராஹ்யம், சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு அப்பாற்பட்டது, ஆனால் புத்தியால் கிரகிக்கப்படுவதுன்னு பக்குவப்பட்ட புத்தி. அதுக்கு தான் கமலஜதயிதாஷ்டகம் படிக்கிறோம். வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜதயித்தே சத்வரம் தேஹி மஹ்யம். அம்மா தாயே சாரதாம்பா, எனக்கு சுத்தமான புத்தியையும் சுத்தமான வித்யையும் சீக்கிரம் கொடு அப்படின்னு நரசிம்ம பாரதி சுவாமிகள் பாடியிருக்கார். சுத்தமான புத்தி, சுத்தமான வித்யை, இந்த பிரம்ம வித்யை தான் சுத்தமான வித்யை. இந்த வித்தியை புரிஞ்சுக்கிற புத்தி தான் சுத்தமான புத்தி. சுத்தமான புத்தி தான் இந்த சுத்தமான வித்தியை புரிஞ்சுக்கும். அதுக்காக அந்த பிரார்த்தனை பண்ணியிருக்கார் அவர். மாஹம் பிரம்ம நிராகுரியாம். ஒரு நாளும் நான் நெகேட் பண்ணக்கூடாது. என்ன வேணாலும் நெகேட் பண்ணுவேன், எந்த ரிலேஷன்ஷிப் வேணாலும் வேண்டான்னு சொல்லுவேன், எந்த பணமோ பதவியோ புகழோ எதை வேணாலும் நான் நிராகரிப்பேன். ஒரு நாளும் இந்த அத்வைத பரமார்த்த தத்துவத்தை நான் நிராகரணம் பண்ணவே மாட்டேன். ஏன்னா இந்த உபனிஷத் படிக்கணும்னா அந்த காலத்துல எல்லாம் எல்லாத்தையும் சந்நியாசம் பண்ணிட்டு போகணும். சன்னியாசிகளுக்கு தான் இந்த பாடமே. சந்நியஸ்ய ஸ்ரவணம் குருயாத். சந்நியாசம் பண்ணுற பர்பஸே எதுக்குன்னா இதெல்லாம் உட்காந்து டைம் கொடுத்து படிக்கிறதுக்கு தான். வேறு ஹோமமோ பூஜைகளோ எல்லாம் கிடையாது சன்னியாசிகளுக்கு. நம்ம ஆசிரமம் சித்த சுத்திக்காக வச்சுருக்கோம். மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா காலம்பரத்துலேருந்து ராத்திரி வரைக்கும் படிக்கிறது தான். காலம்பரத்துலேருந்து காலம்பரம் மத்தியானம் வரைக்கும் உபனிஷத்து பாஷ்யங்கள் படிக்கிறது, அப்புறம் கீதையை படிக்கிறது, ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும். நிதித்தியாசம், ராத்திரி படுக்கிற ராத்திரவும் நிதித்தியாசனாத், ராத்திரி நிதித்தியாசனம் பண்ணுங்கிறது சன்னியாசிகளெல்லாம். அதுக்கப்புறம் தூக்கம் வந்தால் தூங்கு. கர்மாவை நிறைய குறை, ஏதோ இந்த சரீரஸ்திதி மாத்திர பிரயோஜனம் கர்மாவை மாத்திரம் பண்ணு. இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் செஞ்சுட்டு மற்ற நேரமெல்லாம் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் இதை மாத்திரம் பண்ணின்று இப்படி சன்னியாசி கட்டளையிட்டிருக்கு. ஆனால் அவன் இதை சன்னியாசம் வாங்கிட்டு பிரம்மனை நிராகரிச்சுட்டான்னா சன்னியாசமே அவுட்டு, போச்சு சன்னியாசம். சன்னியாசத்தோட பலனே போயிடும். நான் எதை வேணாலும் நிராகரம் பண்ணுவேன். அகம் துவைத்த நிராகரணம் கர்த்தும் இச்சாமி ந கதாபி அத்வைத நிராகரணம் கரோமி. நான் துவைதத்தை நிராகரிக்கிறேன், அத்வைதத்தை ஒருபொழுதும் நிராகரிக்க மாட்டேன். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு தான் இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன். அதாவது அஸ்தித்யேவோபலப்தவ்யான்னார் யமதர்மராஜா. அஸ்தின்னு நீ ஒத்துக்கத்தான் வேணும். அஸ்தித்யேவோபலப்தஸ்ய தத்துவபாவ பிரசீததி. நீ அதை அக்செப்ட் பண்ணினுட்டியானா அப்புறம் அது கிளியராக உனக்கு விளங்கும். இல்லை இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஹம்பக், இதெல்லாம் சூப்பர்ஸ்டிஷன், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னால் உனக்கு அது புரியாது. அது இருக்குன்னு ஒத்துக்கோ, என்ன குறைஞ்சி போச்சு உனக்கு? ஒத்துண்டியானா அது உனக்கு விளங்க ஆரம்பிக்கும். ஒரு மூலப்பொருள் இருக்குன்னு ஏற்றுக்கொண்டியானா இவ்வளவு வேதங்கள், இத்தனை புராணங்கள், இத்தனை சாஸ்திரங்கள், இத்தனை மகான்கள் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு வஸ்துவை இல்லைன்னு நீ சொன்னியானா நீ பேயாயிடுவேன். நான் சொல்ல, திருவள்ளுவர் சொல்கிறார், உலகத்தார் உண்டு என்பது இல்லென்பான் வையத்து அலகையா வைக்கப்படும். மகான்களெல்லாம் இருக்குன்னு சொல்கிற ஒரு வஸ்துவை இல்லைன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் பேய்க்கு சமமான கருதி அவன் பக்கத்திலே போகாத, அவன் நம்மளுக்கு சம்சாரத்தை உண்டு பண்ணிவிடுவான். அவனும் பிரம்மந்தான், அது வேறு விஷயம். அதனால் இன்னொரு உபனிஷத் தைத்திரிய உபனிஷத் சொல்லித்து,
இறைவனை இல்லை என்று சொல்பவன் தன்னையே இல்லை என்று நிராகரித்தவன் ஆகிறான். என்ன அழகான வாக்கியம் பாருங்க. நீ கோவில் கட்டணுமா பாலாபிஷேகம் பண்ணுமாங்கிற சமாச்சாரமெல்லாம் வேறு, பகவான் இருக்காருங்கிறத ஏற்றுக்கிறது வேறு, பகவானை நான் எப்படி நான் தியானம் பண்ணுறேங்கிற விஷயம் வேறு. பிரம்மவஸ்து இல்லை என்று எவன் நினைக்கிறானோ அவன் தன்னையே இல்லை என்று சொன்னவனாகிறான். பிரம்மம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்கின்றவன் தன்னையே பிரம்மமாக உணர்கிறான் காலப்போக்கில். அப்படி போட்டுக்கணும். அசன்னேவசபவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத்வேத சந்தமேனம் தத்தோ விதுரிதி. தைத்திரிய உபனிஷத் பிரம்மானந்த வல்லியில் இருக்கு. அதுவும் ரொம்ப அழகான டெவலப்மெண்ட். ஆனந்தத்தில் கொண்டு வந்து நிறுத்துறார். அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயத்தில் கொண்டு வந்து நிறுத்தி, ஆனந்தத்தை இல்லைன்னு நீ சொல்லுவியா? இருக்கு. அந்த ஆனந்தந்தான் பிரம்மன். ஆனால் அந்த ஆனந்தம் வெளியிலேருந்து வருதுன்னு நினைக்கிறது தான் தப்பு. அப்படி கொண்டு வந்து உபதேசம் பண்ணுறது. ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா ததப்பியேஷ ஸ்லோகோ பவதி. அந்த கனெக்ஷன் பார்க்கணும், ரொம்ப அழகு. ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா ததப்பியேஷ ஸ்லோகோ பவதி அசன்னேவ ச பவதி அசத் பிரம்மேதி வேத சேத் அஸ்தி பிரம்மேதி சேத்வேத சந்தமேனம் தத்தோ விதுரிதி. அந்த மந்திரங்களெல்லாம் அப்படி. இதுக்கு தான் சந்நியாசம். ஹோல் டைம் இதுக்கே தான் கொடுப்போம். இந்த திங்கிங்க்கு அவ்வளோ டைம் வேண்டியிருக்கு. ஏன்னா தப்பாக சந்தித்தது பல வருஷமாக பல ஜென்மாவில் தப்பாக சிந்தித்து பழகி போயிடுது மனசு. சரியாக சிந்திக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ரொம்ப நாளாகுமே. அநேக ஜென்ம சம்பிராப்த கர்மபந்தா. ஆக மாஹம் பிரம்ம நிராகுரியாம். அதாவது இறைவனை ஏற்றுக்கொள்பவன் இறைவனாகவே தன்னை உணர்கிறான். இறைவன் இருக்கிறான் என்று, அதாவது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு ஒத்துக்கிறது வேறு விஷயம். வேதத்தில் சொல்லியிருக்கு, சாஸ்திரத்தில் அனுமானத்தினால கடவுளை தீர்மானம் பண்ணுறதை பற்றி நம்ம பேசலை. ஔபனிஷதம் பிரம்ம. ஆனால் அந்த உபனிஷத்துக்களில் சொல்லியிருக்கிற பிரம்ம தத்துவம் புத்திக்கு புரிகிற மாதிரி தான் உபனிஷத்து சொல்லி கொடுக்குறது. சாஸ்திரம் மனுஷனுக்கு புரியறதுக்காக தான் இருக்குது. அஜ்ஞாத ஞாபகம் சாஸ்திரம்னு சாஸ்திரத்துக்கு லட்சணம். தெரியாததை தெரிய வைக்கிறதுக்கு பேர் தான் சாஸ்திரம். வேதத்துக்கு தான் இன்னொரு பேர் சாஸ்திரம். வேதம்னா ஞானம், சாஸ்திரம்னா என்னென்னா ஹிதத்தை உபதேசம் பண்ணுறது, என்னை காப்பாற்றுற ஞானம்னு அர்த்தம். என்னை துன்பத்திலிருந்து காப்பாற்றுகிற, சம்சாரத்திலிருந்து விடுவிக்கிற ஞானத்துக்கு தான் சாஸ்திரம்னு பேர் இந்த கான்டெக்ஸ்டில். பொதுவாகவே எல்லாத்துக்கும் அதுதான். வாஸ்து சாஸ்திரம்னா என்ன? இப்படி வீடு கட்டினா நான் கஷ்டப்படாமல் வாழ்வேன். ஜோதிஷ சாஸ்திரம்னா என்ன? இதுபடி தெரிஞ்சுட்டு நான் என்னென்ன கர்மாவை செய்யணும், பரிகாரம் பண்ணுவோம் பண்ணினா நான் நிம்மதியாக வாழ்வேன். எல்லாமே சாஸ்திரம் தானே. அப்போ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு பிரம்மனை பற்றி, அதை நான் நிராகரிக்க மாட்டேன். ஔபனிஷதம் பிரம்ம சர்வம் பிரம்ம. அந்த எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற அந்த பிரம்ம தத்துவத்தை நான் ஒருபொழுதும், எனக்கு புரியவில்லை என்றாலும் அது புரியும் வரை நான் பொறுமையாக இருக்க வேண்டும். அது இல்லை என்று நான் ஒருபொழுதும் சொல்லக்கூடாது. கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை என்று நான் ஒருபொழுதும் நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. மாஹம் பிரம்ம நிராகுரியா. அப்புறம் என்ன ஆகும்னா அந்த பிரம்மன் நானேன்னு புரிஞ்சுப்பேன். எப்போ பிரம்மன், அதான் பகவான் அதானே சொல்கிறார், என்ன நீ ஜகத்காரணனாக ஏற்றுக்கொண்டு என்னை பூஜை பண்ணினியானா அப்புறம் நீயும் நானும் ஒன்றும் நானே குரு ரூபமாக சொல்லி தருவேங்கிறார். ததாமி புத்தி யோகம், நான் உனக்கு ஞான யோகத்தை கொடுக்குறேங்கிறார். அதனால தான் ஆர்த்த பக்தா அர்த்தார்த்தி பக்தா ஜிக்ஞாசு பக்தா. பகவான்கிட்ட என் கஷ்டம் போகணும்னு முதல்ல போனேன், இருக்கிறது போகிறல இன்னும் கொஞ்சம் கொடுன்னு போனேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, எதுவுமே திருப்தி தரல. சரி, இந்த பகவான் தான் யாருன்னு பார்க்கலான்னு பூஜை பண்ணினேன். எனக்கு உன்னை எனக்கு உணர்த்துவாயே, இந்த பாட்டு இருக்கே, உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே. அருணகிரிநாதர், உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே. இப்போ உன்னை நான் எனக்குள்ளே தெரிஞ்சுக்கிற பக்தியை கொடுன்னு கேட்குறார். அப்படி பண்ணினா என்ன பண்ணுறார்? நான் இறைவன் அதுதான் ஜிக்ஞாசு பக்தி. ஜிக்ஞாசு பக்தினா என்ன அர்த்தம்? இறைவா, உனது உண்மை வடிவை எனக்கு உணர்த்துவாயாக,
உன்னிடம் நான் பணம் கேட்கவில்லை, பதவி கேட்கவில்லை, புகழ் கேட்கவில்லை, உறவுகளை கேட்கவில்லை, ஒன்றும் நான் கேட்கவில்லை. உனது உண்மையை எனக்கு உணர்த்துவாயாக. நான் யார் என்கின்ற உண்மையையும், நீ யார் என்கின்ற உண்மையையும், உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவை பற்றிய உண்மையையும் எனக்கு உணர்த்துவாயாக அப்படின்னா பகவான் அதை புரிய வைக்கிறார். அப்படி புரிகிற போது ஆனந்தமாக இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி. அதனால் அதாவது என்னுடைய பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் இண்டிவிஜுவாலிட்டியை நான் அதான் ஜிக்ஞாசு பக்தி. அதுக்கப்புறம் அடுத்தது படிக்கிறோம் ஞான பக்தி, புரிஞ்சுடுறது. துவைத்த திருஷ்டியில் நான் ஈஸ்வரனை பூஜை பண்ணுறேன், ஆனால் அத்வைத்த திருஷ்டியில் நானும் ஈஸ்வரனும் ஒன்றுங்கிற ஞானத்தோடு இருக்கேன். ரெண்டையுமே அழகாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு மெச்சூரிட்டி வந்துவிடுறது. அத்வைத்தத்தை ரசிக்கிற துவைத்தத்தில் இருக்கேன் நான். துவைத்த விவகாரங்களை தார்மீகமாக ஈஸ்வர பக்தியோடு பண்ணி கொண்டிருப்பதற்கிடையில் அத்வைத ஞானத்தை நான் அனுபவிக்கிறேன். அந்த அத்வைத ஞானானுபவம், அத்வைத அனுபவம் இல்லை, அத்வைத ஞான அனுபவம். இந்த நிராகரணம் பண்ணுறதுங்கிறது சொன்னால் ஒரு தாய்மான பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. இவர் சொல்கிறார், பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான். ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி, உள்ளதும் இல்லதுமாய் உற்ற உணர்வதுவாய் உன் உளம் கண்டது எல்லாம் தள் எனச் சொல்லி ஐயன் என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தை பார் தோழி. மாஹம் பிரம்ம நிராகுரியாம். ஒரு வழியாக முடித்தேன், இதை முடிக்கிறேன். மாஹம் பிரம்ம நிராகுரியாம். நான் ஒரு நாளும் பிரம்மனை நிராகரணம், எனக்கு புரியலேங்கிறதுக்காக நான் பிரம்மன் இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு புரிகிற வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இந்த சயின்ஸு கொஞ்சம், எந்த சயின்ஸு, ஆட்டமிக் சயின்ஸை உடனே புரிஞ்சு விடுறதா? தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கேட்டு பாருங்க, உடனே ஈஸியாக புரியுறதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி எத்தனை பேர் கிளியராக புரியுறது சொல்லுங்கள். தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இருக்கா இல்லையா? இருக்குது. நிறைய பேருக்கு தெரியுமா? தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கிளியராக சொல்ல தெரியுமா? ஒரு சயின்டிஸ்ட்டுக்கிட்ட கேட்டேன், சொல்ல தெரியும் ஆனால் இப்போ முடியாது அப்படின்னாரு. அது மாதிரி தான் இதுன்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அவரோட பாஷை அது. சொல்லப்போனால் அது கூட கஷ்டம், இது ரொம்ப சுலபம். ஐயே மெத்த சுலபம்னா யாருக்குன்னா பக்குவம் இருக்கிறவனுக்கு. ஐயே மெத்த கடினம், பக்குவம் இல்லாதவனுக்கு கடினம்தான். ஈஸ்வரனை நான் ஒரு நாளும் நிராகரிக்கப்படாது. கடவுளை, ஆண்டவனை, இறைவனை, மெய்ப்பொருளை, எல்லாத்துக்கும் மூலமான ஒரு வஸ்துவை ஒரு பொழுதும் நான் நிராகரிக்கக்கூடாது. ஏன் நிராகரிக்கக்கூடாது? நான் நிராகரிச்சியானா உனக்கு வாழ்க்கையில் இன்பம் கிடையாது. இறைவனை வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில். உனக்கு எப்பவும் கஷ்டம் வராமல் இருக்கணும்னா பகவானை, ராகத்வேஷம் இல்லாத பகவானை சார்ந்திருன்னு திருவள்ளுவர் சொல்கிறார். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுங்கிறார். அப்பேற்பட்ட கடவுளை இல்லைன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? இறைவனை இல்லை என்று சொல்லக்கூடாது. அது நான் ஒரு நாளும் அந்த இது, அது ஒரு பெரிய பாபம். பிரம்மத்வேஷ கலச்சல நிதி ஒரு பிரார்த்தனையே இருக்குது. நான் வேதத்தையோ, வேதத்தை படிக்கிறவனையோ, அதுக்கு அர்த்தம் சொல்கிறவனையோ, அந்த சொல்லப்பட்டிருக்கிற பொருளையோ ஒரு நாளும் நான் நிந்திக்கக்கூடாது. அது பெரிய பாபம்னு சொல்லியிருக்கு வேதங்கள். பிரம்ம ந நிராகுரியாம். சரி, அடுத்தது, நான் கடவுள் நம்பிக்கையை ஒரு பொழுதும் விட்டுறக்கூடாது. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எனக்கு எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் சரி, நான் இறைவனை பற்றி கொண்டிருப்பதை விடமாட்டேன். என்ன வேணாலும் எனக்கு துன்பம் கொடுக்கட்டும் பகவான். அதை பகவான் எனக்கு நிறைய கஷ்டம் கொடுக்குறாருங்கிறதுக்கு நிறைய பேரை சொல்கிறாங்க பாருங்க. வாழ்க்கையில் நீ இவ்வளோ கும்பிடுற என்ன பிரயோஜனம்? எல்லாம் வீட்டில் ஒரே கஷ்டமாக இருக்குது. அதுக்காக இவங்க சும்மா என்னமோ எந்த பாவம் பண்ணவோ தெரியாது. நம்ம லெவல் அவ்வளோதான். பகவான் ஏதோ நமக்கு ஏதோ பிஸ்னஸ் மேன் மாதிரி வச்சுன்னு இருக்கும். என்ன நம்ம கேட்டால் அதெல்லாம் கொடுக்கணும், நான் பண்ணினேன் உனக்கு அதெல்லாம் பண்ணணும், உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணினேன் என்ன இப்படி பண்ணிவிட்டியே அப்படின்னு நான் சொல்கிறது அல்பம். அது அவருக்கு இது கும்பாபிஷேகம் அவர் கேட்டாரா?
அவர் ஒன்று பண்ண சொன்னாரா கும்பாபிஷேகம்? அவர் தங்கத்தேர் கேட்குறாரா, நகை கேட்குறாரா? நீயா பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் நான் உனக்கு அதை பண்ணேனே இதை பண்ணேன்னு. அவர் அன்பை கேட்குறார். அவருக்கு சும்மா 2 வாழைப்பழத்தை நீ பக்தியாக கொடுத்தா போதும், பகவானே எடுத்துக்கோ. துரியோதன் அவ்வளோ பெரிய அரண்மனையில் வந்து தங்குன்னு சொன்னான், விதுரன் வீட்டில் போய் தங்கினான் பகவான் கிருஷ்ணன். துரியோதனனுக்கு பக்தி இல்லை, விதுரனுக்கு பக்தி இருந்தது. பகவான் பக்திக்குத்தான் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை. நம்ம ஒரு பெருசாக நம்ம ஏதோ கொஞ்சம் பண்ணிவிட்டு இன்னும் பகவானுக்கு நிறைய பண்ணினதா சொல்லிட்டு, அதனால் வந்து எனக்கு நான் நல்லா ஒரு காலத்தில் ரொம்ப நம்பிக்கை இருந்தது சுவாமி, எல்லாம் விட்டுவிட்டேன் அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து. அப்புறம் போயிடுச்சு, நம்பிக்கையே போயிடுச்சு. ஏன்னா எல்லாம் வீட்டில் ஒரே பிரச்சனை, மனைவிக்கு பிரச்சனை, குழந்தைங்களுக்கு பிரச்சனை. அப்புறம் பார்த்தேன், இந்த சாமியை கும்பிட்றதுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுன்னுட்டேன். என்ன இத்தனை வருஷம் கழிச்சு. அதுதான் கடவுளை நீ எப்படிப்பா நிராகரிக்கலாம்? அவர் உன்னை வந்து துன்பப்புடத்திலிட்டு தூயவன் ஆக்குகிறார். அது புரிய வேண்டாம் உனக்கு? கஷ்டத்தை கொடுத்து உன்னை பக்குவப்படுத்துகிறார். சுட சுட பொன்போல் ஒளிரும், சுட சுட துன்பம் நோர்க்கிருப்பவருக்கு. துன்பத்தை நீ எவ்வளோ தூரம் தாங்குறியோ அவ்வளோ தூரம் உனக்கு மனோபலம் கூடுறது. துக்கத்தை தாங்க 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 மனோபலம் கூடுறது. இன்பத்தில் மன வலிமை கூடுமா, துன்பத்தில் மன வலிமை கூடுமா? துன்பத்தில் தான் மன வலிமை கூடும், இன்பத்தில் மன வலிமை கூடுமான்னு சந்தேகம்தான். ஆக கடவுள் நமக்கு கஷ்டம் கொடுக்குறார் சொல்லி இது பண்ணிடக்கூடாது. இல்லை, வள்ளுவர் அழகாக சொல்கிறார் இல்லையா, தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்ற இது. மோட்சத்தையே கொடுத்துருவாருங்கிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். இறைவனடி சேருபவர்கள் பிறவி பெருங்கடலை நீந்தி விடுவார்கள். எனவே கடவுளை இல்லை என்று முதற்றே. ஏன்னா அது சொல்லிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. பகவான் இருக்கார் இருக்கார் இருக்கார், அவருக்கு கட்டுப்படு. மகா சிசிடிவி இந்த இதுக்கெல்லாமாவது இருக்குது. அது மகா சிசிடிவி. ஈஸ்வரனுக்கு கட்டுப்படு, ஈஸ்வரனுக்கு பயப்படு. அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அப்போ பகவானுக்கு கட்டுப்படுப்பான்னு சொல்லிகிட்டே இருக்கோமே. பயப்படுறான், சூரியனே பயப்படுறான்னா. பீஷாஸ்மாத் வாதஃப் பவத்தே பீஷோதேதி சூரியா. அந்த இறைவனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு காற்று வீசுகிறது. சத்தியேன வாஜுராவாதி சத்தியேனாதித்யோ ரோச்சதே திவி சத்தியம் வாசப் பிரதிஷ்டா. எல்லாம் அதுக்கு கட்டுப்பட்டு இருக்குது அப்படின்னு நம்ம அது பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டிருக்கோம். அது தெரிஞ்சால் தானே தெரியும், பார்த்தா தானே தெரியும் அதோட மகிமையெல்லாம். மகான்கள்லாம் அதை புரிஞ்சு எவ்வளோ சொல்லுகிறார். அதனால் நிராகரிக்கப்படாது. ஆனால் என்னென்னா பகவான் வந்து அவரும் வந்து என்ன நிராகரிச்சுடப்படாது. அடுத்த லைன், மாமா பிரம்ம நிராகரோத். நான் இவ்வளோ நேரம் இதை சொல்லுவேன்னு நினச்சே பார்க்கல. ஏதோ நம்ம இதுக்கு அர்த்தம் சொல்ல போகிறோம், அவ்வளோதான் வந்தேன். அதனால் ஒரு பொழுதும் இப்போ இதை சொல்கிறதே அவரோட அனுகிரகம் தானே. இல்லாட்டி நான் பாட்டுக்கு மாகம் பிரம்ம நிராகுரியாம் அப்படின்னா இறைவனை நிராகரிக்கக்கூடாது. அடுத்தது என்னது, மாமா பிரம்ம நிராகரோது முடிச்சுட்டு போயிடலாமே. உங்களுக்கு புரியறதோ இல்லையோ, எனக்கு புரியணும். எனக்கு புரியறதுன்னு தெரிஞ்சால் உங்களுக்கும் புரியறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. என்னோட சேர்ந்து நீங்களும் சிந்தனை பண்ணினா, நம்ம சேர்ந்து சிந்தனை பண்ணுறோமா இல்லையா? சந்தேகமாக இருக்கோ? சாமி சிந்தனை பண்ணுறா, அதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோமா? சுவாமி சிந்தனை பண்ணுறார், எப்படி சிந்தனை பண்ணுறாரு நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். சிந்தனை பண்ணுறதை நீங்கள் அறிவால் பார்க்க முடியுமா, மூஞ்சினால் பார்க்க முடியுமா? இது பாடி லாங்குவேஜ் வேறு. ஆனால் வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்படியெல்லாம் சிந்திக்கிறதுக்கு இருக்க விஷயங்கள் இந்த புத்தியோட விபூதி தானே. அந்த விபூதி நம்மளுதா? அது பகவானோடது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமிஜி வந்து அடிக்கடி அவர் ரசிச்சுப்பார். ரொம்ப நல்ல சுவாமி அவர் சொல்லுவார். அவருக்கு ஒரு நல்ல சிந்தனை வந்துட்டா, வாட் எ ஒண்டர்ஃபுல் தாட். அவரோட தாட் அவர் என்ஜாய் பண்ணுவார். அவரோட தாட் அவர் அப்டேட் பண்ணுவார். வாட் எ ஒண்டர்ஃபுல் தாட், பியூட்டிஃபுல் தாட் அப்படி சொல்லிப்பார். அவரே தன் மனசில் வர்ற நல்ல எண்ணங்களை குறித்து தானே மகிழ்வார். இது யாருக்கு கிடைக்கும்? அதனால் என்னென்னா, அது சாஸ்திரங்களை படிக்கிறதுனாலையும் அதை சொல்கிறதுனாலையும் அதை சிந்திக்கிறதுனாலையும் அதனால் வர்ற ஒரு சந்தோஷம், ஆனந்தம் அது. அதே மாதிரி இறைவனை நான் நிராகரிக்கக்கூடாதுங்கிற விஷயம் இருக்கட்டும்.
இறைவனும் எனக்கு அனுகிரகம் பண்ணாமல் போயிடக்கூடாது. மா மா பிரம்ம நிராகரோத். இது அழகாக வேறு விதமாக சொல்லலாம். இங்கே துவைத்த புத்தியில் தான் பேசுகிறோம் சிலதெல்லாம். இது துவைத்த புத்தியில் பேசுகிறோமா அத்வைத்த புத்தியில் பேசுகிறோமாங்கிறதே கவனிச்சுட்டே இருக்க வேண்டியிருக்கு. கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், அந்த 7ஆவது அத்தியாயத்திலே சொல்கிறார், தேஷாம் ஞானி நித்தியயுக்தா ஏகபக்திர் விசிஷ்யத்தே பிரியோஹி ஞானினோத்தியர்த்தம் அஹம் சச்ச மம பிரியா. அதனால் என்னை விட்டு யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்ச மயி பஷ்யதி தஸ்ய அஹம் ந பிரணஷ்யாமி சச்சமே ந பிரணஷ்யதி. இது கீதையில் 6ஆவது அத்தியாயத்தில் இருக்குது. அதாவது எல்லா இடத்துலையும் என்னை எவன் பார்க்குறானோ, என்னில் எல்லாவற்றையும் எவன் பார்க்கிறானோ அவனை விட்டு நான் பிரிவதில்லை, என்னை விட்டு அவன் பிரிவதில்லை. எப்படி? யோமாம் பஷ்யதி சர்வத்திர, என்னை எங்கும் எவன் பார்க்கிறானோ, அப்புறம் சர்வஞ்ச மயி பஷ்யதி, என்னில் எல்லாவற்றையும் எவன் பார்க்கிறானோ, தஸ்ய அகம் ந பிரணஷ்யாமி, அவனை விட்டு நான் விலகி போகிறது கிடையாது. அவனுக்கு நான் காணப்படாதவனாக இல்லை, அறியப்படாதவனாக இல்லை, உணரப்படாதவனாக நான் இல்லை. சச்சமே ந பிரணஷ்யதி, அவனும் என்னை விட்டு பிரிவதில்லை. ஏன்னா நானும் அவனும் ஒன்று. ஞானீத்து ஆத்மைவ மேமதம். சங்கராச்சாரியர் சொல்கிறார் பகவத்கீதையில், அந்த ஆத்மாவை ஆயுதம் வெட்டாது, இந்த அவிநாசித்து தத்வித்தி ஏன சர்வம் இதம் தத்தம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. விநாசம் அவ்யஸ்யாஸ்ய ந கஷ்டித் கர்த்தும் அர்ஹதி. 17ஆவது ஸ்லோகம் பகவத்கீதையில் 2ஆவது அத்தியாயத்தில். இந்த ஆத்மாவை இறைவனாலும் அழிக்க முடியாது அப்படிங்கிறார். ஈஸ்வரோபி அஸ்ய அவ்யயஸ்ய விநாசம் கர்த்தும் ஈஸ்வரோபி ந அருஹசி அப்படிங்கிறார். குதஹா, ஏன் அப்படின்னா ஈஸ்வரா ஏவ ஆத்மா ஆத்மத்வாத் அப்படிங்கிறார். இறைவனே ஆத்மாவாக இருப்பதால் இறைவன் எப்படி நெருப்பு தன்னைத்தானே எரிச்சுக்குமோ? நெருப்பு ஒரு நாளும் தன்னைத்தானே எரிச்சிக்க முடியாது. அப்படி ஆத்மாவை எதுவும் அழிக்காது, இறைவனும் அழிக்க முடியாது. ஏனென்றால் இறைவனே ஆத்மாவாக இருப்பதால் அப்படின்னு எழுதுகிறார். ஆதிசங்கர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆனால் இங்கே துவைத்த புத்தியில் பார்க்குறோம். என்னமோ இறைவன்னா நமக்கு எப்போவுமே இறைவன் உயர்த்தியும் நம்மளை தாழ்த்தியும் பார்த்தே தான் நமக்கு படிப்பு. துவைத்த பக்தி தானே, அதில் தான் இமோஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இங்கே முழுக்க முழுக்க ஞானம். அத்வைதத்தில் உணர்ச்சிகளுக்கே இடம் இல்லை. அத்வைத ஞானத்தில் உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அதனால தான் நிறைய பேருக்கு அத்வைதம் சுவாரஸ்யமாக இல்லை. ஏன்னா கொஞ்சமாவது இமோஷன் இருக்க வேண்டாமா? வரட்டுத்தனமாக இருக்க, ஒரே ட்ரை. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி சரி ஹேட்ரட் வேண்டாம், லவ் வேண்டாமான்னா, நீ ஹேட்ரட் வேண்டான்னா லவ் வேண்டான்னு சொல்லுவோம் நம்ம. இது நன்னா இல்லையே. துன்பம் வேண்டான்னா நான் இன்பம் வேண்டான்னு சொல்லணும்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால தானே இரவு பகல் இல்லாத வீட்டினில் இசைந்து துயில் கொள்மின் அப்படின்னா என்ன அர்த்தம்? கங்குல் பகல் அற நின்ற எல்லை உளது எதுங்கிறார். ராத்திரியாவது பகலாவதுங்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சா தான் புரியும் நமக்கு. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, இறைவன் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். இது கொஞ்சம் துவைத்த புத்தியில் பார்க்கணும். நாம் இறைவனும் என்னை விட்டு பிரியக்கூடாதுங்கிறது அர்த்தம். இறைவனை நான் நிராகரித்து விடக்கூடாது, இறைவன் என்னை நிராகரித்து விடக்கூடாது. இவனுக்கு ஸ்ரத்த போராது. இவனுக்கு இன்னும் உலகத்திலே அவனுக்கு எவ்வளோதான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண மாட்டேங்கிறான். அவன் ஹியூமன் பர்த்து கொடுத்துருக்கேன், ஐவகை பூதத்தை, அவனுக்கு நல்ல சரீரத்தை கொடுத்துருக்கேன், நல்ல தமிழ்நாட்டில் பிறக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கேன், நல்ல சாஸ்திரமெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கேன். இதை யூஸ் பண்ணாமல் இப்படியே தெரிஞ்சுன்னு இருக்குது. இதுக்கெல்லாம் நம்ம இந்த ஜென்மாவில் பிளெஸ்ஸிங்ஸே கிடையாது. கிருஷ்ணர் திட்டுறார். அந்த 16ஆவது அத்தியாயத்தில் படித்து பார்த்தா தெரியும். அவர்களெல்லாம் நான் தூக்கி எரியறேங்கிறார். க்ஷிபாம் யஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷு ஆசுரீம் யோனி மாபன்னாக மூடா ஜன்மனி ஜன்மனி மாம பிராப்தியைவ கௌந்தேய. சொன்னதை கேட்கணும்.
அதுக்காக இதை இந்த விவகார திருஷ்டியில் புரிஞ்சுக்கணும். பகவான் எப்படின்னா கருணையே இல்லாதவரான்லாம் இல்லை. நம்ம என்ன வேணாலும் அக்கிரமம் பண்ணணும், அவர் ப்ளஸ் பண்ணணுமா. அப்போனா பூஜை பண்ணுறவனுக்கு என்ன மதிப்பு இருக்குது? பகவானை பூஜை பண்ணுறவனுக்கு என்ன மதிப்பு இருக்குது? எல்லாருமே என்ன வேணாலும் அக்கிரமம் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு இருப்போம், அவர் ப்ளஸ் பண்ணணும்னா அதெல்லாம் நடக்காது. இதை பற்றியே பிரம்மசூத்திரங்களில் பெரிய விசாரங்கள்லாம் இருக்குது, பகவத்கீதையிலையும் இருக்குது, 8வது அத்தியாயத்துல எல்லாம் இருக்குது. கடவுள் நாம் செய்கிற செயலுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் அனுகிரகம் பண்ணுவார். என்னது வேண்டத்தக்கது அறிவோய் நீன்னு சொல்லியிருக்கு. ஆனால் வேண்ட முழுதும் தருவோய் நீ. அதனால் பகவான் இல்லாட்டி சமக்கத்தில் இத்தனை கேட்போமா? நாம் 355 விஷயம் கேட்குறோம் கடவுள்கிட்ட, அதை கொடு இதை கொடுன்னு. வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். அப்படி பிரார்த்தனை பண்ணுற போது ஞானத்தையும் கேட்டு தான் பண்ணியிருக்கோம். சஞ்சமே மஜஷ்டமே, அதனால தான் அந்த அணுவாக்கம் மாத்திரம் நம்ம சொல்கிறோம். அது ரொம்ப முக்கியமான அணுவாக்கம். சமகத்தில் 3 சஞ்சமே மயஷ்டமே பிரியஞ்சமேனு காமஷ்டமே காமஷ்டமே சௌமனசஷ்டமே பத்ரஞ்சமே ஸ்ரேயஷ்டமே வசியஷ்டமே யசஷ்டமே பகஷ்டமே திரவிணஞ்சமே யந்தாச்சமே தர்த்தாச்சமே க்ஷேமஷ்டமே திருதிஷ்டமே விஸ்வஞ்சமே மஹஷ்டமே சம்விச்சமே சம்விச்சமே. சம்வித்துனா ஞானம். சம்விச்சமே ஜாத்திரஞ்சமே சூஷ்டமே பிரசூஷ்டமே சீரஞ்சமே லயஷ்டம ருதஞ்சமே மிருதஞ்சமே அயக்ஷ்மஞ்சமே நாமயச்சமே ஜீவாதுஷ்டமே தீர்காயுத்வஞ்சமேன மித்ரஞ்சமே பயஞ்சமே சுகஞ்சமே சயனஞ்சமே சூஷாச்சமே சுதினஞ்சமே. அழகான பிரார்த்தனை. இந்த ஒரு போர்ஷனை அர்த்தம் சொன்னாலே பெரிய விஷயம். ஆக இறைவன் எனக்கு அருள் புரிவதை விட்டுவிடக்கூடாது. மாஹம் பிரம்ம மாமா பிரம்ம நிராகரோத். மா பிரம்ம மா நிராகரோத். இந்த இடத்துல சம்ஸ்கிருதம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒன்று மாங்கிறது இன்டிக்ளைனபிள் அவ்யயம், மான்னா கூடாதுன்னு அர்த்தம். இன்னொரு மான்னா என்னைன்னு அர்த்தம். என்னை இறைவன் நிராகரித்து விடக்கூடாது. இவன் சரியில்லை, இந்த ஜீவன் சரியாக நான் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கல, நான் என்ன பண்ண முடியும்? நான் அவனுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன், அவன் என்ன பண்ணுறான்னா அது அவனுக்கு புரியல, அதோட மதிப்பே தெரியல. அப்பா பணம் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு பையனுக்கு, அவனுக்கு மதிப்பு தெரியணுமே. அந்த பணத்தை வச்சு அவன் நல்லா பிஸ்னஸ் பண்ணி மேலே வந்தான்னா பரவாயில்லை. ஏதோ ஒரு கதை படித்தேன். ஏதோ ஒரு தானியத்தை கொடுத்து 3 பேர்கிட்ட ஒரு தீவுக்கு போயிடுங்கோ, இந்த தானியத்தை வச்சுட்டு நீங்கள் ஒரு 5 மாதம் 6 மாதம் வாழணும், அதுக்கப்புறம் நாங்கள் கப்பல் வரும், போட்டு வரும், அதில் நீங்கள் எல்லோரும் வந்துள்ளான்னு. அங்கே போனவன்லாம் என்ன பண்ணான்னா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டான், சில பேர் ஒழும்பு தோளும் ஆகிட்டான். ஒருத்தன் மாத்திரம் நல்லா புஷ்டியாக இருந்தான். என்ன, நாங்கள் போனவுடனே அதை விதைச்சுட்டான். மற்றவெல்லாம் வச்சுன்னு சாப்பிட்டுன்னு இருந்தான். இவன் போன உடனே அந்த தானியத்தை நல்ல லேண்டெல்லாம் கல்டிவேட் பண்ணி நிறைய விதைச்சுட்டான். ஆள் நல்லா இருக்கான். அவன் கூட இன்னும் 2-3 பேர் சேர்ந்துருக்கான். அவன் சொல்கிறான், நான் உங்கள் ராஜ்யமே வேண்டாம், நான் நானே இங்கே ஒரு கிங்டத்தை க்ரியேட் பண்ணுறேங்கிறான். புத்திசாலித்தனமாக பகவான் கொடுத்துருக்கிறத வச்சுன்னு என்ன வேணாலும் பண்ணலாமே. இந்த சரீரத்தை வச்சுன்னு அவ்வளோ சக்தி இருக்குது. அது நமக்கு அதுக்கான ஒரு மோட்டிவேஷன், அதுக்கான உற்சாகம். என்னதான் வள்ளுவர் சொன்னார், உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கம் வேணும். பகவான் அவனுக்கு தான் அனுகிரகம் என்ற முயற்சி திருவினை ஆக்கும். திருவினைனா என்ன? செல்வம். திருனா பணம், வினைனா திருவினை, செல்வத்தை உண்டு பண்ணும். முயற்சி திருவினையாக்கும். முயற்சின்மை இன்மை புகுத்தி, இன்மைனா தரித்திரம். முயற்சி இருக்கிறவன் செல்வத்தை சம்பாதிக்கலாம், முயற்சி இல்லாதவனுக்கு தரித்திரம் வந்துடும், புகுத்தி விடும். அல்ல, பகவானுடைய அனுகிரகம் வேணும். ஏதோ ஒரு நல்ல குறள் இருக்கு, கை தூவேன், இந்த குடிங்கிற அதிகாரத்தில் வரும் நினைக்கிறேன். தெய்வம் முன்னால் நிற்கும்பர். தெய்வம் தான் முன்னாலே நிற்குமா. நான் அந்த சமூகத்துக்கு மக்களுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சான்னா தெய்வம் அவனுக்கு சகாயம் பண்ணுங்கிறார் வள்ளுவர். அப்போ இறைவனுடைய அருள் எனக்கு வேணும், அனுகிரகம். இது ஈஸ்வர அனுகிரக பிரார்த்தனா. அங்கே என்னது? மாஹம் பிரம்ம நிராகுரியாம்ங்கிறதுல அர்த்தம் என்ன?
நான் ஒரு நாளும் ஸ்ரத்தையை விட்டுவிடக்கூடாது. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். ஸ்ரத்த ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ முதல்ல இருந்து என்னெல்லாம் பார்த்தோம்? எனக்கு ஆரோக்கியம் வேணும், எனக்கு பலம் வேணும். அப்புறம் உபனிஷத்துலேருந்து தான் பிரம்மனை தெரிஞ்சிக்க முடியும், வேறு எதுனாலையும் தெரிஞ்சிக்க முடியாது. உபனிஷத்து மேலே எனக்கு ஸ்ரத்தை இருக்குது. உபனிஷத்துலேயும் ஸ்ரத்தை இருக்குது, அந்த உபனிஷத்தை எடுத்து உபதேசம் பண்ணுற குருக்கிட்டையும் ஸ்ரத்தை இருக்குது, அவருடைய டீச்சிங்லேயும் ஸ்ரத்தை இருக்குது. அதனால் எனக்கு அந்த ஸ்ரத்தையை விடப்படாது. ஆனால் இந்த ஸ்ரத்தையை நான் எஃபர்ட் எடுக்கிறேன், ஆனால் என்னை பகவானும் ப்ளஸ் பண்ணணும், அது பிரார்த்தனை. மானா என்னை, பிரம்ம கடவுள் பரம்பொருள், மா நிராகுரியாம். நிராகுரியாம்னா நிராகரிக்காமல் இருக்கட்டும். என்னை இறைவன் நிராகரிக்காமல் இருக்கட்டும், என்னுடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்க்கட்டும், எனக்கு நன்றாக அருள் புரியட்டும், எனக்கு மோட்சத்தை கொடுக்கட்டும், மோட்சத்துக்குரிய விஞ்ஞானத்தை நன்கு விளங்கும்படி செய்யட்டும் அப்படின்னு அர்த்தம். இறைவன் எப்பொழுதும் என்னுடன் துணை புரிவான் ஆக. முருகன் துணை அப்படின்னு போடுறோமே, பிள்ளையார் துணை, முருகன் துணைன்னா என்ன அர்த்தம்? நான் மாத்திரம் இல்லை, அவர் எனக்கு கூட இருக்காருன்னு அர்த்தம். இப்படி தானே எழுதணும் லெட்டர் எழுதுகிற போது. அப்போ மேலே துணைன்னு போட்டால் என்ன அர்த்தம்? இறைவன் எனக்கு துணையாக இருக்கிறான். விழிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை செங்கோடன் மயூரமுமே. எத்தனை பாட்டு பாடியிருக்காங்க. என்னது? அமிழ்தினும் இனியதடி பாப்பா, இது ஆன்றோர் தேசமடி பாப்பா, சொல்லில் உயர்ந்தது தமிழ் சொல்லு. மாஹம் பிரம்ம நிராகுரியாம் மாமா பிரம்ம நிராகரோத். பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணட்டும். அது இது என்ன? ஸ்ரத்தைங்கிறது என்னுடைய எஃபர்ட் இருக்குது, பிரயத்தனம் இருக்குது, என்னுடைய முயற்சியும் இடைவிடாது இருக்கட்டும், இறைவனுடைய அருளும் துணை புரியட்டும். செல்ஃப் எஃபர்ட் அண்டு கிரேஸ் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. முயற்சியும் தேவை, இறை அருளும் தேவை. இது ஒன்றே போகிறோம்னு சொல்லிடக்கூடாது. எல்லாம் இறைவனுடைய அருளால் தான் நடக்கிறதுன்னு சொல்லிடக்கூடாது. எல்லாம் ஏன் முயற்சியாக நடக்கிறதுனா அது கர்வம். எல்லாம் இறைவனுடைய அருளாலே நடக்கும்னா சோம்பேறித்தனம் வந்துவிடக்கூடாது. சோம்பேறித்தனமும் கூடாது, கர்வமும் கூடாது. எல்லாம் வேல்யூஸ். படிக்கிறவனுக்கு இதெல்லாம் இருக்கணும். அப்புறம் அடுத்தது என்ன? திரும்பவும் சொல்கிறார், இதுக்கெல்லாம் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா நிறைய நமக்கு டிஸ்டர்பன்ஸ் எங்கெல்லாமோ வரும், எப்படி இல்லாமல் மாயெல்லாம் வேலை செய்யும். ஆகையினால சொல்கிறார், அனிராகரணமஸ்து அனிராகரணமஸ்து. இறைவனை நான் நிராகரிக்காமல் இருப்பேனாக, இறைவன் என்னை நிராகரிக்காமல் இருப்பாராக. ஏன்னா நான் இதிலேருந்து என்னென்னா, இந்த உலக வாழ்க்கையில் உழலாமல் கவனமாக நான் இருப்பேனாக. இந்த வந்த வரவு எதுக்கு இந்த உடம்பு இந்த பகவான் இந்த உலகத்துக்கு இந்த உடம்பை கொடுத்துருக்காரோ அந்த பர்பஸை நான் நிறைவேற்றணும். ஏதோ கொஞ்ச நாளைக்கு படித்தாச்சு, லௌகிக விஷயம் பார்த்தாச்சு, சம்பாதிச்சாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, கடைசி வரைக்கும் இதுதாங்கிறது கிடையாது. அது என்னென்னா எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு, முடிக்கிறதுக்கும் இதை சொல்லுவோம். சிலதான் ரிப்பீட்டேஷன் வந்ததுன்னா இது ரிப்பீட்டேஷன் தானே. அனிராகரணமஸ்து அனிராகரணமஸ்து. ஏன் அப்படின்னா, அந்த காலத்துலலாம் புஸ்தகம் கிடையாது. இப்போ என்ன, புஸ்தகத்தை போல்டு லெட்டரில் போட்டு அண்டர்லைன் பண்ணி இன்ட்டு போட்டு 4 பக்கம் புள்ளியை வச்சு பெருசாக அதை ப்ளோ பண்ணி எல்லாம் காட்டலாம். கலர் வேணாங்கன்னு அடிக்கலாம். இப்போ பச்சை கலரோ ஏதோ அடித்து இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு காட்டலாம். இப்போ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணி இப்போ இங்கேயே உட்காந்து நான் கேனோ ஆப்ரேஷன் த்ரூ பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கிளாஸ் எடுக்க முடியாதா என்ன? போகாது, டைம் போகாது. அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஆனால் அந்த காலத்தில் எல்லாம் என்னதுன்னா, இதெல்லாம் இந்த சாமானை சேர்க்குற வேலையே கிடையாது. இதை வைக்கணும், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, இப்போ திடீர்னு எலக்ட்ரிசிட்டி போயிடும். அதெல்லாம் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் நான் குரு சிஷ்யனுக்கு அந்த தெய்வீக சக்தியோட தர்மத்தை எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி சிம்பிள் லைஃப், சாமான் நிறைய இருக்காது, ஆனால் ஃபுல் ஆஃப் விஸ்டம். அதெல்லாம் இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். இப்போ எந்த ரிஷிக்கு என்ன ராயல்ட்டி கொடுக்க போகிறோம்?
எனக்கு வேணால் குருதட்சிணை வாங்கிப்பேன், ஆசிரமத்துக்கு கொடுப்போம். நான் இவருக்கு இந்த இந்த சொல்லிக் கொடுத்த ரிஷிக்கு நான் என்ன கொடுக்குறது? இந்த கேனோபனிஷத்தை நமக்கு உபதேசம் பண்ண ரிஷிக்கு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறது? இதுக்கு கமெண்ட்ரி எழுதின ஆச்சாரியர்களுக்கு நான் என்னத்தை கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? நான் வேணால் உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு தட்சிணையை வாங்கிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அது போகிறதுன்னு வச்சுங்கோ, அது நல்ல காரியத்துக்கு போகிறதுங்கிறது வச்சுப்போம். ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நாம் நமः பரம ரிஷிபியா நமः பரம ரிஷிபியா நமஸ்காரம் பண்ணுறோம், உங்கள் அனுகிரகத்தெல்லாம் கொடுங்கோ, அவ்வளோதான் கேட்க முடியும். அவங்களுக்கு ஒன்றும் எதிர்பார்ப்பு கிடையாது. இப்போ அவங்க இல்லாட்டி அவங்க ஃபேமிலி வந்து ராயல்ட்டி கிளைம் பண்ணுவாங்களா? அதெல்லாம் கிடையாது. அதுதான் நம்ம தேசம். இந்த அறிவுசார் சொத்துரிமைங்கிறது நம்மள்கிட்ட கிடையவே கிடையாது. அறிவு வந்து சமூகத்தோடது. என்னுடைய மனசில் எனக்கு ஒரு புத்தி விசேஷம் வந்ததுன்னா அது என் ப்ராப்பர்ட்டி இல்லை, அது சொசைட்டியோட ப்ராப்பர்ட்டி. அப்படி நினச்ச தேசம் இது. இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுட்டு நான் என்னுடைய இன்டலெக்டை நான் பணமாக ஆக்கிறதுங்கிறது நம்ம ஊரில் கிடையாது அந்த காலத்தில். இப்போ அப்படிலாம் இல்லை. என்னுடைய கண்டுபிடிப்பு, அதுக்கு நான் இவ்வளோ ரூபா வாங்கணும், அது நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்திட்டா பரவாயில்ல. அதை வச்சு நான் வீணடித்தேன்னா என்ன பிரயோஜனம்? அனிராகரணமஸ்து அனிராகரணமஸ்து, நான் நெகேட் பண்ணாமல் இருக்கணும். இதில் நிறைய அர்த்தம் இருக்குது. நான் ஒரு நாளும் ஸ்ரத்தையை விட்டுறக்கூடாது. ஈஸ்வரனும் என்னை வந்து எப்பவும் காப்பாற்றிகிட்டே இருக்கணும். பகவானுடைய குழந்தை என்னை வந்து எப்பவும் பகவான் என்ன அரவணைச்சு காப்பாற்றணும். என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தா குலமானவை தீர்த்து எனையாள் கந்தா முருகா கதிர்வேலவனே. அதனால் நீ தான் எனக்கு என்ன பெற்ற தாயினும் ஆயின செய்யும், தாயினும் சாலப்பறிந்து நானேயோ தவம் செய்தேன் தேனாய் இன்னமுதமுமாய் சித்திக்கும். தானே வந்து அனுகிரகம் பண்ணுறார்னா, அப்போ அனுகிரகம் பகவானுடைய அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணுறது. அனிராகரணமஸ்து அந்த காலத்தில் இப்படி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நான் எளிமையான வாழ்க்கைன்னு சொல்ல வந்தேன். அந்த குரு வந்து இந்த 2 தினம் சொல்கிற போது சிஷ்யம் புரிஞ்சுப்பான். ஓஹோ, இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார் குரு. அந்த வொக்காபுலரி, அந்த வார்த்தை வர்றபோது புரிஞ்சுக்கிறான். ஓ, அனிராக சொன்னத்தையே திரும்ப சொல்கிறாரே. வேதத்தில் ஒரு அழகான ஒரு மந்திரம் ஒரு இடத்துல வரும். எனக்கு அடிக்கடி சந்தேகம் வரும், என்னத்துக்கு இது 2 தினம் வருதுன்னு. வாச்சன் தேவா உபஜீவந்தி விஸ்வே, வாச்சன் தேவா உபஜீவந்தி விஸ்வே அப்படின்னு வருது யஜுர்வேதத்தில் ஒரு இடத்துல. நான் 2க்கும் டிஃப்ரெண்ட் மீனிங்கான ஒரே அர்த்தம் தான்னார் பாஷ்யக்கார் வியாக்கியானகர். அதாவது இந்த உலகமே சொற்களை சார்ந்து தான் இருக்கிறது, மனித சமூகம் அப்படின்னு சொல்கிறது இந்த மந்திரம். வாச்சன் தேவா உபஜீவந்தி விஸ்வே, வாச்சன் தேவா, இது வாக் சூக்தத்தோட ஆரம்பம். வாச்சன் தேவா உபஜீவந்தி விஸ்வே வாச்சங்கந்தர்வா பசவோ மனுஷ்யாக. நம்முடைய பேச்சாற்றல் இருக்கே, சக்தி, பேசுகிற கம்யூனிகேஷன், அதை டிபெண்ட் பண்ணி தான் தேவர்களே இயங்குகிறார்கள்னா. இந்திராய ஸ்வாஹா தான் அவனுக்கு போய் சேரும். அக்னயே ஸ்வாஹா, நான் சொல்கிற பதம் தானே, என்னோடய வாக்கு தானே. மித்ராய ஸ்வாஹா வருணாய ஸ்வாஹா, அப்படி சொன்னால் அந்த வாக்கு அதை சார்ந்து அவன் அனுகிரகம் பண்ணுறான். வாச்சந்தேவா உபஜீவந்தி விஸ்வே, வாச்சந்தேவா உபஜீவந்தி விஸ்வே, விஸ்வே தேவாக வாச்சம் உபஜீவந்தி அப்படின்னு அர்த்தம். வாக்கை சார்ந்து தான் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சொற்களை சார்ந்து தான் வாழ்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. கம்யூனிகேஷன்னால தான் நம்மெல்லாம் ஒருத்தர் எல்லாருமா சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறான். இப்போது அது 4 பாயிண்ட்ஸ் ஃபார் குட் கம்யூனிகேஷன், 5 பாயிண்ட்ஸு 7 பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு சார்ட்டு போட்டு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் வேதம் அழகாக சொல்லிடுறது, அதை ஒரு தெய்வீகத்தன்மையாக சொல்கிறது. கம்யூனிகேஷனை ஒரு தெய்வமாக நினைக்கிறது எங்கே பார்க்க முடியும்? வாக் சூக்தம், வாக் தேவி. வாச்சம் தேவா உபஜீவந்தி விஸ்வே, வாச்சம் தேவா உபஜீவந்தி விஸ்வே, வாச்சம் கந்தர்வாக. மியூசிக்கு பாட்டு வேணுமா வேணாம், என்னது லிரிக்கெல்லாம் வேணும், சாகித்யங்கள்லாம் வேணும். கந்தர்வாக பசவாக, பசுமாட்டுக்கிட்ட போய் அப்படிங்கிறோம், சூச்சுங்கிறோம். அதுவும் அந்த கம்யூனிகேஷனை புரிஞ்சுக்கிறது. யானைக்கிட்ட யானை பாகன் பேசுகிறான், புரியுறது. கேரளா இருக்கிறோம் மலையாளத்தில் சொல்கிறான், தமிழ்நாட்டில் தமிழில் சொல்கிறான், அஸ்ஸாமில் இருக்கிறவன் ஹிந்தி வேறு பாஷையில் சொல்கிறான். அதை புரிஞ்சுன்னு மிருகங்களும் இது பண்ணுறது.
உதீரித்தோர்த்த பசுனாபி கிரஹியத்தைன்னார் பர்திருஹரி. பசுக்கள்களாம் கூட நம்ம சொல்கிற சப்தத்தை புரிஞ்சுக்கிறது இந்த முட்டாள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு திட்டுறார் ஒரு இடத்துல. நம்ம சொன்னதை கேட்டு கரெக்டாக வலது பக்கம் திரும்புறது, இடது பக்கம் திரும்புறது, இந்த வண்டிகள்லாம் பசுமாடெல்லாம் சொன்னதை கேட்குறதே. வாச்சங்கந்தர்வா பசவோ மனுஷ்யாக வாச்சீமா விஸ்வா புவனா அந்நர்பிதா. இந்த பிரபஞ்சமே வாக்கிலிருந்து வந்திருக்கு. சொல்லும் பொருளும் பிரிக்க முடியாது. அப்படி எதுக்கு சொல்கிறேன், இது திரும்ப எம்ஃபசைஸ் பண்ணுறது. பிரம்மசூத்திரம் முடிகிற சில சமயம் எண்டுக்கு எம்ஃபசை 2 தரம் சொல்லுவோம், முடிஞ்செடுத்து அப்படிங்கிறதுக்கு 2 தரம் சொல்லி முடிப்போம். என்ன நம்ம சொல்கிறோம் இல்லையா, சர்வத்தோ ஜெயமங்களம் சர்வத்தோ ஜெயமங்களம் அப்படின்னா அந்த ஸ்லோகம் மங்களம் ஓவர்னு அர்த்தம். அதே மாதிரி பிரம்மசூத்திரம் முடிக்கிற போது அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத்துன்னு 2 தரம் ரிப்பீட்டேஷன் கடைசியில் தான் இருக்குது பிரம்மசூத்திரத்துலேயும். அது மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுறதுன்னா என்ன, அனிராகரணமஸ்து 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 அனிராகரணம் மே அஸ்து 2 இருக்குது. அனிராகரணமஸ்து அப்படின்னா நான் கடவுளை நிராகரிக்காமல் இருப்பேனாக, அழுத்தம் கொடுக்கிறது. இறைவனும் என்னை நிராகரிக்காமல் இருப்பாராக. இறைவன் என்னை நிராகரிக்காமல் இருப்பாராக. சரி, அடுத்தது என்னன்னா மறுபடியும் ஒரு பிரார்த்தனை. இப்போ என்னெல்லாம் பிரார்த்தனை வந்திருக்கு பாருங்க. ஆக ஷரீர அவயவ ஆரோக்கிய பல பிரார்த்தனா, ஷரீர அவயவ ஆரோக்கிய பல பிரார்த்தனா. அப்புறம் என்னதுன்னா ஸ்ரத்தா பிரார்த்தனா, பரிபூர்ண ஸ்ரத்தா பிரார்த்தனா, அனுகிரக பிரார்த்தனா. அதையே திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்கு. அப்புறம் அடுத்தது என்னதுன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தி, பரிபூர்ண சாதன சதுஷ்டய பிரார்த்தனா. எனக்கு சாதன சதுஷ்டயம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை. அதுதான் அடுத்தது வருது. தது ஆத்மனி நிரத்தே ய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. தது ஆத்மனி நிரத்தே, அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிற விஷயத்தில் தான் நான் டோட்டலாக என் லைஃப்பை கொடுத்துருக்கேன். என் வாழ்க்கையவே மோட்சத்துக்காக கொடுக்குறேன். பணம் சம்பாதிக்கிறதுக்காகவோ இந்த உலக வாழ்க்கைக்காகவோ நான் கொடுக்கலை. எனக்கு வெல்த்துக்காகவோ என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவோ என் லைஃப்பை டெடிகேட் பண்ணலை. ஈவன் நான் புண்ணியத்துக்காக கூட என் லைஃப்பை டெடிகேட் பண்ணலை. இப்போது இத்தனை நாளாக பண்ணிகிட்டு இருந்தேன், புண்ணிய கர்மாக்களுக்காக பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய ஞானத்துக்காக என் வாழ்க்கையவே கொடுக்குறேன். தது ஆத்மனி நிரத்தே, நிரத்தே மயின்னு சப்ளை பண்ணிக்கணும். அதில் இருக்கே மயின்னு இருக்கு இல்லையா, மயி நிரத்தே மயி. அந்த என்னிடத்தில் நான் அந்த ஆத்மாவில், ஆத்மான என்ன பிரம்மாத்மனி, அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மாவினிடத்தில் டோட்டலாக கமிட் பண்ணிட்டு இருக்கிற எண்ணெய்ங்கிறார். எனக்கு முழுக்க முழுக்க என்னை நான் இந்த வாழ்க்கைக்கு ஒப்படைச்சிருக்கேன், பரிபூர்ண சரணாகதி பண்ணியிருக்கேன். அந்யதா சரணம் நாஸ்தி துவமேவ சரணம் மமான்னு சொல்லி குருக்கிட்டையும் உபனிஷத் சாஸ்திரத்துக்கிட்டையும் என்ன சரண்டர் பண்ணியிருக்கேன். சந்நியாச மந்திரங்கள்லாம் அப்படி தான் இருக்கும். எல்லாம் சரணாகதி மந்திரங்கள் தான் சந்நியாசத்துலாம். அதெல்லாம் சரணாகதி பண்ணுறதுனா என்ன, டோட்டல் கமிட்மெண்ட். வேறு எதுக்காகவும் கமிட் பண்ணிக்கிறது கிடையாது. அதுதான் நிரத்தே. நிரத்தேன்னு சொன்னால் என்ன, நிதராம் ரதிஹி. அதில் தான் எனக்கு எஸ்து ஆத்ம ரதிரேவ சியாத் ஆத்ம திருப்தஷ்ட மாணவ. எனக்கு வேறு எதுலேயும் டேஸ்ட் இல்லை. மணி, பவர், பொசிஷன், ஃபேம், எதுலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. அதெல்லாம் இப்படி இருக்கும். அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு பிரம்ம ஞானம் மோட்சந்தான் வேணும். அதனால் அந்த பிரம்மாத்ம விஷயத்தில் டோட்டலாக, இது விஷய சப்தமி, ஆகையினால் டோட்டலாக கமிட் பண்ணிட்டு இருக்கிற என்னிடத்தில் ஏ தர்மாக உபனிஷத்சு உக்தாக தே தர்மாக மயி சந்து. உபனிஷத்துக்களில் என்னெல்லாம் வேல்யூஸ் எனக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்கோ, இந்த உண்மையை உணர்வதற்கு எனக்கு என்னவெல்லாம் தகுதிகள் தேவை என்று உபனிஷத்தில் சொல்லி இருக்கிறதோ அந்த தகுதிகள் அனைத்தும் என்னிடத்தில் பொருந்தி இருக்கட்டும்.
உபனிஷத்தை படிக்கிறதுக்கு என்னெல்லாம் குவாலிட்டி எனக்கு வேணுமோ, குவாலிஃபிகேஷன் எனக்கு வேணுமோ, தகுதி வேணுமோ அதெல்லாம் கொடுக்கட்டும். இது அதிகாரித்துவ பிரார்த்தனை, வேதாந்த சாஸ்திர விசார யோக்கியதா பிரார்த்தனை. உபனிஷத் அத்தியன யோக்கியதா பிரார்த்தனை. இந்த உபனிஷத்தை அத்தியனம் பண்ணுறதுக்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதி எனக்கு இருக்கட்டும். உங்களுக்கு அந்த தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த உபனிஷத்தில் பாருங்கள், இதே உபனிஷத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 8வது மந்திரம் கடைசி கண்டம், 4வது கண்டம் 8வது மந்திரம். என்ன மந்திரம் என்ன போட்டிருக்கு பாருங்க, அதுதான் தர்மாக. இந்த இடத்துல தர்மம்னு சொன்னால் பண்புகள் அப்படின்னு அர்த்தம். தஸ்யை தபோதம கர்மேதி பிரதிஷ்டா வேதா சர்வாங்கானி சத்தியமாயதனம். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. இது புரியணும்னா உனக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கணும். இந்த வேல்யூஸ் எல்லாம் இருந்தால் தான் உனக்கு புரியும். நீங்கள் வேணால் போட்டுக்கலாம் அமானித்வாதி குணங்கள், தெய்வ குணங்கள், தெய்வீ சம்பத். கிருஷ்ணர் 16வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிற தெய்வீ சம்பத்து வேணும். 13வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிற அமானித்வாதி குணங்கள் வேணும். ஆனால் உபனிஷத்துல, இந்த உபனிஷத்துலேயே சொல்லியிருக்கு தபஸ் பண்ணணுங்கிறார். தபஸ்னால் என்ன அர்த்தம்? சிம்பிள் லைஃப். ரொம்ப ஓவராக எல்லாத்தையும் அக்வயர் பண்ணக்கூடாது. அதுக்கு ஆதிசங்கர் ரொம்ப நல்லா சொல்கிறார். இந்த சாஸ்திரம் படிக்கணும், தியானம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா பேசக்கூடாது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் மௌனமாக இருக்கணுங்கிறார். அப்புறம் நிறைய சாமான் வச்சுக்கக்கூடாதுங்கிறார், நிறைய பொருளை சேர்த்துக்கக்கூடாதுங்கிறார், தனியாக இருக்கணுங்கிறார், எதுக்காகவும் ஆசைப்படக்கூடாதுங்கிறார். இருக்கிற பொருள்லையும் ஏதோ கொஞ்சம் நீ சாமான் வச்சுருந்தா அதுலேயும் பற்று இருக்கக்கூடாதுங்கிறார். எத்தனை கண்டிஷன் பாருங்கள். மௌனமாக இருக்கணும், பொருள் மிக படையாமை, பொருள் நிறைய சேர்த்து வச்சுக்கக்கூடாது, வச்சிருக்கிற பொருள்லையும் பற்று இருக்கக்கூடாது, புதுசாக பொருளை வாங்கி சேர்த்துக்கணும்னு ஆசையும் இருக்கக்கூடாது, தனியாகவும் இருக்கணும். இதெல்லாம் தியானத்துக்கு சொல்கிறார். இது நிதித்தியாசனத்துக்கு வேண்டிய யோக்கியத்தைன்னு சொல்லி விவேக சூடாமணியில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ பரிகிரஹ நிராசாச்ச நிரீஹாச்ச நித்தியம் ஏகாந்த சீலதா அப்படின்னு அங்கே ஒரு ஸ்லோகம் இருக்குது. நிதித்தியாசனத்துக்கு உள்ளது. அது கிட்டத்தட்ட இங்கே சொல்லலாம். இருந்தாலும் இங்கே என்ன, தபஸ் வேணும், இந்திரிய நிகிரகம், பலனை இது பண்ணணும். கர்மன்னு சொன்னால் அக்னிஹோத்ராதி கர்மங்கள், பூஜைகள்லாம், வழிபாடுகள்லாம் அதெல்லாம் பண்ணுறது. தர்மானுஷ்டானம்னு அர்த்தம். அற வாழ்க்கை சின்னதாக சிம்பிள் ரிச்சுவல் எல்லாம் வச்சுக்கணும். அப்புறம் என்னது, வேதங்களில் பரிபூர்ணமான ஸ்ரத்தை, அதாவது அங்கங்களோடு கூடிய வேதம் படிச்சிருக்கணும். அதாவது வேத ஞானம், வேதத்தை பற்றின மனப்பாடம் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறோம். இப்போ ரொம்ப இது பண்ணாதீங்க. அவர் சொல்கிற தகுதி இதெல்லாம். நிறைய வேத மந்திரங்கள்லாம் தெரியணும். இப்போ நிறைய நான் கோட் பண்ணிகிட்டே இருக்கேன். காரணம் என்ன? எல்லாம் அங்கங்கே இப்போ சேர்த்து வச்சது தான். அதுதான் சொத்து. ஞான தனம்தான் தனம். அதெல்லாம் உள்ளே இருக்கிறதுனால அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கெங்கே அப்ளை பண்ண முடியும், சிந்திக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்க முடியும், பார்க்க முடியும். ஆக சர்வாங்கானி வேதாக பிரதிஷ்டா. எப்போ பார்த்தாலும் இந்த சாஸ்திர கருத்துக்களில் ஊறி இருக்கிற தன்மை அது ஒன்று வேணும். பொய் பேசப்படாது, சத்தியமாயதனம், இத்தனையும் குணங்கள் இதெல்லாம் அங்கே சொல்லியிருக்கார். ஆக தது ஆத்மனி நிரத்தே மயி, அதுக்காகவே வாழ்க்கையை ஒப்படைச்சிருக்கிற என்னிடத்தில் உபனிஷத்தை படிக்கிறதுக்கு என்னெல்லாம் குணங்கள் வேணுமோ அந்த குணங்கள்லாம் எங்கிட்ட நல்லபடியாக இருக்கட்டும். ஒரு ஆட்டோ சஜஷன் மாதிரி, ஒரு பிரார்த்தனை மாதிரி. ஏன்னா இது ரொம்ப முக்கியம். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, வேதாந்தத்தை விட ரொம்ப முக்கியமாக பார்க்குறது குணங்களை தான் பார்ப்பாங்க. வெளியில் இருக்கிற ஜனங்கள் பழக்கத்தில் என்ன பார்ப்பாங்க, ஏன்னா அந்த துவைத்த புத்தி இருக்குது. அதனால் ஞானி நல்ல குணங்களோடு இருந்தால் அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி இருக்கணும். சில சமயம் வேதாந்தம் கூட புரிஞ்சிடும், வேல்யூஸ் எல்லாம் இருக்காது. அப்படி ஒரு இது இருக்குது. ஏன்னா இன்டலெக்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் புரிஞ்சிடும். பட் வேல்யூஸ் இல்லைன்னு வச்சுங்களேன், அது நிறைய பேருக்கு போய் சேராது. அது மாத்திரமில்லை, அது ஒரு விதமான பாப்பமாக கூட மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது.
விவகார திருஷ்டியில். அதனால் இது ஜாக்கிரதையாக இருக்கணும். அதில் சாதன சதுஷ்டய சம்பத்தி அவனை உபனிஷத்து லாங்குவேஜ்லேயே நான் சொல்கிறேன். தபஸு தஸ்ஸே தப்போ தமஹா தபஹா தமஹா தர்மானுஷ்டானம் கர்ம வேத மந்திர வேதங்களும் வேதாங்கங்க ஞானமும் வேத ஜானம் வேதாங்க ஜானம். நீங்கள் அதை எவ்வளோ முடியுமோ வச்சுங்க, அது போகிறோம். மோட்சத்துக்கு அத்தனையும் படித்தான்னு அர்த்தம் இல்லை. இங்கே சொல்கிற ஸ்டூடெண்ட்டெல்லாம் அப்படிப்பட்ட குவாலிஃபைடு சொல்கிறார் அவர். நம்ம இதில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. யாருக்கா டீச் பண்ணணுன்னா அவ்வளோ தேவைப்படும். இன்னொருத்தனுக்கு புரிய வைக்கணும்னா நிறைய படித்து சொல்ல வேண்டியிருக்கும். நாம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் இருந்தால் கூட போகிறோம். அது அனுகிரகம் இருந்து கொஞ்சம் புரிஞ்சுட்டார கூட போகிறோம். உறுதியாக இருக்கணும் அதில். அப்புறம் பொய் பேசக்கூடாது. சத்தியத்தில் முடிச்சுட்டார். இத்தனைக்கும் ஆதாரம் வாய்மைன்னு விட்டார். என்னது? யாம் மெய்யா கண்டவற்றுள் யாதொன்றும் இல்லை வாய்மையின் நல்ல பிற. வள்ளுவர் குறள். நான் பார்த்தத்திலேயே வாய்மைக்கு நிகரானது ஒன்று இல்லைங்கிறார் வள்ளுவர். வேதங்களும் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறது. சத்தியம் சத்தியம். ஆக சாந்தி பாம் தே மயி சந்து மயி சந்து. எங்கிட்ட இருக்கட்டும் எங்கிட்ட இருக்கட்டும். நான் இவ்வளோ நேரம் எடுத்துப்பேன்னு நான் நினச்சி பார்க்கல. இந்த சாந்தி பாடம் நிறைவு பெறுகிறது. இனி உபனிஷத் மந்திரங்களுக்கு அர்த்தம் பார்க்க போகிறோம். ஆக ஆரோக்கிய பல பிரார்த்தனை, அப்புறம் ஸ்ரத்தா பிரார்த்தனா, அப்புறம் அனுகிரக பிரார்த்தனா, அப்புறம் அதாவது உபனிஷத் விசார யோக்கியதா, உபனிஷத் விசாரஜன்ய ஞான பிராப்தி யோக்கியதா பிரார்த்தனை. இத்தனை பிரார்த்தனையை அழகாக பண்ணியிருக்கு. இது ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை அடிக்கடி நாம் மனப்பாடம் பண்ணிட்டு மனசுக்குள்ளேயே வாயை திறந்து சொல்கிறத விட மனசுக்குள்ளேயே சொல்லி பகவான்கிட்ட இதை பிரார்த்தனை பண்ணுவோம். நீங்கள் எல்லோரும் இந்த மந்திரத்தை மனப்பாடம் பண்ணுங்கோ. இந்த கேனோபனிஷத் கிளாஸ் முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறமும் நீங்கள் உங்கள் பிரார்த்தனையில் இதை சேர்த்துக்கோங்க. ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷு. இந்த மந்திரத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன், திரும்ப சொல்லுங்க. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக் பிராணச்சக்ஷு ஸ்ரோத்ரமதோ பலமிந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர்யாம் மாமா பிரம்ம நிராகரோத். அநிராகரணமஸ்த்வநிராகரணம் மே அஸ்து. ததாத்மனி நிரதேய உபனிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத ஸ்வாமிகி.